வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2A எக்ஸாமினேஷன் நமக்கு முடிஞ்சிருச்சு. டிஎன்பிஎஸ்சி அவங்க பார்ட்டுக்கு அஃபீஷியல் கீ அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணிட்டாங்க. டென்டேட்டிவ் கீ அப்படிங்கிறது வந்துருச்சு. எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கப்புறம் ஒரு சில பேருக்கு ஒரு விதமான நம்பிக்கை இருந்துச்சு, சில பேருக்கு கொஞ்சம் பயம் இருந்துச்சு. அது அஃபீஷியல் கீ வந்ததுக்கப்புறம் நிறைய பேருக்கு அது தலைகீழாக மாறி, ஒரு சிலருக்கு பயம் போய் நம்பிக்கையும், சில பேருக்கு நம்பிக்கை போய் பயமும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு மாறி இருக்கு. இது இந்த எக்ஸாமினேஷன் ஃபேஸில் இது ஒரு நார்மலான விஷயம். ஃபைனல் ரிசல்ட் வர வரைக்கும் இந்த ஆசிலேஷன் தொடர்ந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ரைட். அப்போ இப்போ நமக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு மத்தியில் நமக்கு ஆஸ்பிரண்ட்ஸுக்கு நம்மகிட்ட இருக்கிறது 2 சாய்ஸ் தான். ஒன்று சும்மா இருக்கலாம், அல்லது அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த ஆக்கப்பூர்வமாக சிந்திக்கலாம். ஸோ அதில் நான் 2 கேட்டகரி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸு சொல்கிறேன். குரூப் 2 எனக்கு உறுதியாக வருமானு தெரியல சார், ஆனால் குரூப் 2A வந்துடும் அப்படிங்கிற அளவுக்கு நான் மார்க் வாங்கியிருக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு டெஃபினட்டாக குரூப் 2 லெவலில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணணும். 2A எனக்கு உறுதியாக வரும்னு நினைக்கிறவங்க 2க்கும் சேர்ந்து ப்ரிப்பேர் பண்ணணும். 2 கூட வந்துடலாம் அப்படிங்கிறது நமக்கு ரெடியாக இருக்கணும். எனக்கு 2A வரதே வந்துடும் நினைக்கிறேன் சார், ஆனால் 2 வருமானு தெரியலன்னா 2Aக்காவது நல்லா படிக்கணும். உறுதியாக எனக்கு வராது, நான் ரொம்ப கம்மி, 130 கேள்விகளுக்கு கீழே தான் போட்டிருக்கிறேன், 135 கூட என்னால் தொட முடியல ப்ரிலிமினரியில் அப்படிங்கிறவங்க டெஃபினட்டாக அடுத்து வரக்கூடிய எக்ஸாமினேஷனுக்கு ப்ராப்பராக ரொம்ப முறையாகவும் ரொம்ப சரியாகவும் பயிற்சி பண்ணணும். இது வரைக்கும் என்ன தப்பெல்லாம் பண்ணணுமோ அது எல்லாத்தையும் எலிமினேட் பண்ணிட்டு ஒரு சரியான முறையில் பயிற்சி எடுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். கிளியர்? ஓகே. அப்போ இப்போ இருக்கிற ஸ்டேட்டில் நம்ம ஒரு 10-12 நாள் ஆயிடுச்சு, நம்ம ரிலாக்ஸ்டாக இருக்கிறோம். அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஐடியா இல்லை. ஸோ ஒரு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படுகிறது அப்படின்னு சொல்கிற மாதிரி மாணவர்கள் கொஞ்சம் மனக்குழப்பத்துடன் இதனால் வரைக்கும் இருந்தோம். பட் இப்போ ஒரு தெளிவு கிடைச்சிருக்கு. ஓகே, நம்மளை சுற்றி இருக்கிற பசங்க இவ்வளோ மார்க் வாங்கியிருக்கிறாங்க, நம்மளோட மார்க் ரேஞ்ச் இந்த ரேஞ்சில் இருக்குது. அப்போ நம்ம 2 கிடைக்குமா 2A கிடைக்குமா அப்படிங்கிறது ஓரளவுக்கு மிகச்சரியாக தெரியல அப்படின்னா கூட ஓரளவுக்கு ஒரு துல்லியமான ஒரு மதிப்பீடு அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிருச்சு. அப்போ இதுக்கு அடுத்தது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, 10 நாள் ரெஸ்ட் எடுத்த மாதிரியே இன்னும் தொடர்ந்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டே இருக்க முடியாது. தொடர்ந்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டுமே இருந்தோம் அப்படின்னா இந்த போட்டியில் நம்ம இருக்க மாட்டோம். இது ஓடிக்கொண்டே இருக்கும் வரை தான் இந்த உலகம் உங்களை ஒரு போட்டியாளராக மதிக்கும், நீங்கள் போட்டியில் இருப்பீங்க அப்படிங்கிறது தெள்ள தெளிவான ஒரு விஷயம். ரைட். அப்போ இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இதுக்கு மேலே இந்த தாமதத்தை இமீடியட்டாக கட் பண்ணிடணும். ஏதாவது ஒரு வகையில் உங்கள் மனசுக்கு எது சரியான படுகிறதோ அந்த தேர்வுக்கான தயாரிப்பை நீங்கள் உடனடியாக தொடங்க வேண்டும் அப்படிங்கிறத எல்லா ஆஸ்பிரண்ட்ஸுமே மனசில் வச்சுக்கோங்க. பாரதிதாசன் சொன்ன ஒரு வரி, உதவாதினி ஒரு தாமதம் உடனே விழு தமிழா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அந்த உதவாதினி ஒரு தாமதம் அப்படிங்கிற வரிகளை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஆஸ் ஆஸ்பிரண்டா நீங்கள் அதை எடுத்துக்கணும். அடுத்து நம்ம படிக்கணும். ஓகே. இப்போ நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறது 2 விதமான ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஒன்று குரூப் 2 மெயின்ஸ், இன்னொன்று குரூப் 2A மெயின்ஸ் அப்படிங்கிற 2 விஷயம் இருக்குது. குரூப் 2 மெயின்ஸ் அப்படிங்கிறது முழுக்க டிஸ்கிரிப்டிவ் டைப், அண்ட் குரூப் 2A மெயின்ஸ் அப்படிங்கிறது முழுக்க அப்ஜெக்டிவ் டைப். இப்போ நமக்கு குரூப் 2 மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் நமக்கு மொத்தம் 300 மார்க்குக்கு எக்ஸாம் வைக்க போகிறாங்க. மொத்தம் நம்மகிட்ட இருக்கிறது அதில் 7 யூனிட். அது யூனிட் 7 யூனிட்டாக இருந்தாலும் கூட நீங்கள் இன்னும் ஸ்பெசிஃபிக்காக அதை நீங்கள் பார்க்குறப்ப அதுக்குள்ளே 10 யூனிட் இருக்குது. அதே சமயத்தில் குரூப் 2A நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது கம்ப்ளீட்டாக மெயின்ஸ் எகெயின் வித் அப்ஜெக்டிவ் அப்படிங்கிற பேட்டர்ன்லேயே வரப்போகுது. இந்த குரூப் 2A மெயின்ஸில் மொத்தம் உங்களுக்கு டாபிக்ஸ்ன்னு பார்த்தா 5 டாபிக் இருக்கும். இந்த யூனிட்ஸ் அப்படிங்கிறது 5 யூனிட் தான் இருக்கும். ஆனால் அந்த 5 யூனிட்டை நீங்கள் ப்ராப்பராக ஸ்பிளிட் அப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு யூனிட்டுக்குள்ளேயும் இன்னொரு யூனிட்டை மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கிறாங்க. ஸோ டோட்டல் ஆக்சுவல் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் அப்படிங்கிறது குரூப் 2A மெயின்ஸுக்கு 10 யூனிட் இருக்குது. அது இல்லாமல் இந்த 10 யூனிட்ல இருந்து பார்ட் A அது ஜெனரல் ஸ்டடீஸ், பார்ட் B அண்ட் பார்ட் C அப்படிங்கிறது உங்களுக்கு ஒன்று ரீசனிங் பார்ட், இன்னொன்று பொது தமிழ் அல்லது பொது ஆங்கிலம் அப்படிங்கிற ஒரு பார்ட். அப்போ இந்த ரீசனிங் பார்ட்ல இருந்து உங்களுக்கு மொத்தம் 40 கேள்விகள் கேட்பாங்க. பொது தமிழ் அல்லது பொது ஆங்கிலம் அதிலிருந்து 60 கேள்விகள் கேட்பாங்க. ஸோ 60 + 40 100 கேள்வி. இது பார்ட் B. பார்ட் A அப்படிங்கிறது முழுக்க பொது அறிவு, அதாவது ஜிஎஸ்ல 5 யூனிட் கொடுத்துருக்காங்க. பட் இன்டெப்தா அதை நீங்க உள்ள பாக்குறப்ப அதுக்குள்ள 10 யூனிட் இருக்கு. அந்த 10 யூனிட்ல இருந்து மொத்தம் நமக்கு 100 கேள்விகள் கேட்க போறாங்க. ஸோ 100 கொஸ்டின்ஸ் உள்ள இருக்க போகுது. அப்ப இந்த 100 கொஸ்டின்ஸ்க்கும் நம்ம ஆன்சர் நம்ம ப்ராப்பரா ப்ரிப்பேர் பண்ணணும். பார்ட் பியில் இருக்கக்கூடிய ரீசனிங், இது நாள் வரைக்கும் டிஎன்பிஎஸ்சியில் எந்த இடத்துலையுமே நம்ம சந்திக்காத ரீசனிங் பார்ட் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அந்த ரீசனிங் பார்ட்டை நம்ம நல்லா ப்ரிப்பேர் பண்ணணும். அது இல்லாமல் பொது தமிழில் இருக்கக்கூடிய இலக்கணம் அல்லது பொது ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய இலக்கணம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான பார்ட். அந்த பார்ட்டையும் நம்ம ரொம்ப சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும். இங்கே இருக்கிற ஒவ்வொரு மதிப்பெண்ணும் முக்கியம். ப்ரிலிமினரி மாதிரி கட் ஆஃப் கிளியர் பண்ணுறதுக்காக இல்லை. இங்கே நீங்கள் வாங்கக்கூடிய ஒவ்வொரு மதிப்பெண்ணும் அடுத்தது நீங்கள் உள்ளேயா வெளியவா அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணக்கூடியது. ஏன்னா இதுக்கு இன்டர்வியூ கிடையாது. இதில் நீங்கள் வாங்குற மதிப்பெண்கள் உங்கள்
உங்கள் பணியை உறுதி செய்யக்கூடிய ஒவ்வொரு மதிப்பெண்கள். அதனால ரொம்ப ஒரு துல்லியமான பயிற்சி, ஒரு ரொம்ப சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்றோம்ல, அது மாதிரியான ஒரு பயிற்சி தேவைப்படக்கூடிய ஒரு இடம் குரூப் 2A. அப்போ இப்போ நமக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன ஒரு டவுட் வரும் அப்படின்னா, சார் நான் இப்போ குரூப் 2 படிக்கிறதா 2A படிக்கிறதா அப்படிங்கிறது ஒரு கேள்வி வரும். அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் இப்போ ஒரு காமனாக இருக்கிறது, நீங்கள் நிறைய யூடியூப் சேனல்ஸில் எல்லாத்துலேயும் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை நான் காமனாக நோட்டீஸ் பண்ணுறேன். ஸோ அது ரொம்ப தவறான ஒரு விஷயம். இந்த 2ம் 2Aவும் ஒன்றும் இல்லைங்க, இதில் இருக்கிறது எல்லாமே ஸ்கூல் புக்லேயே தான் இருக்குது. இது எல்லாமே திரும்ப ஸ்கூல் புக்கை படித்தா பாஸ் பண்ணிடலான்னு, மார்க் மை வேர்ட்ஸ், ஸ்கூல் புக்கை மட்டுமே நீங்கள் நம்பி இந்த குரூப் 2 2A படிச்சிங்கன்னா 100% நீங்கள் லிஸ்ட்டுக்குள்ளே இருக்க மாட்டீங்க, நீங்கள் போட்டியில் இருக்க மாட்டீங்க அப்படிங்கிறது இது நிதர்சனம். இது ஏற்றுக்கிறது கஷ்டமாக இருக்கும், சில விஷயங்கள் உண்மை கசப்பாக தான் இருக்கும். அப்படிங்கிற மாதிரி வெறும் வெற்று நம்பிக்கையெல்லாம் கொடுக்க முடியாது. ஸ்கூல் புக்கில் அதுக்கான போர்ஷனே, எல்லா போர்ஷனும் ஸ்கூல் புக்லேயே கிடைக்குதா அப்படின்னா இல்லை. ஸ்கூல் புக்கு மட்டுமே படிச்சு இதில் வாங்கலாமானா மார்க் வாங்கலாம், ஆனால் அது உங்கள் வெற்றிக்கு கொண்டு போய் சேர்த்துமானா சேர்த்தாது. அப்போ ஸ்டாண்டர்ட் ரெஃபரன்ஸ் புக்ஸ், நல்ல நல்ல புத்தகங்கள், சரியான ஸ்டாண்டர்ட் ரெஃபரன்ஸை படிக்கணும், பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது, ரொம்ப துல்லியமாக படிக்கணும். அந்த துல்லியமான படிக்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் படித்த விஷயங்களை சரியாக பயிற்சி செஞ்சு பார்க்கணும். திரும்ப நீங்கள் மைண்டில் வச்சுக்க வேண்டிய விஷயம், இந்த மெயின்ஸில் இருக்கிற அப்ஜெக்டிவ் டைப் அப்படிங்கிறது உங்களுடைய அடுத்து இன்னொரு ஸ்டேஜுக்கு உள்ளையா வெளியவா அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய மார்க் இல்லை. நீங்கள் இந்த வருஷம் சர்வீஸில் உள்ளையா இல்லையா அப்படிங்கிற ஒரு இடத்த ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு இடம் தான் இந்த குரூப் 2A மெயின்ஸ் அப்படிங்கிறது. குரூப் 2 மெயின்ஸும் ஸோ கிளியர் கட்டாக அதே தான். அப்போ இந்த ரெண்டுக்கும் இப்போ இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம குரூப் 1 ப்ரிலிம்ஸ் படித்தோம், குரூப் 2 ப்ரிலிம்ஸ் படித்தோம். அந்த ப்ரிலிமினரியில் இருக்கிற எல்லா போர்ஷனுக்கும் நம்ம எங்கேருந்து படித்தோம்? மேக்ஸிமம் இந்த ப்ரிலிமினரியை பாஸ் பண்ணுறதுக்கு, ப்ரிலிமினரி ஸ்டேஜை பாஸ் பண்ணுறதுக்கு நிச்சயமாக அதுக்கு ஒரு நல்ல தரமான ஸ்டாண்டர்ட் புக்ஸை படிச்சிருந்துருக்கணும். அப்படி இல்லைனா கூட அடிச்சு பிடிச்சி நம்ம எப்படியா அந்த மேலே பிடிச்சி வந்துடலாம் அப்படிங்கிற ஸ்டேஜில் எது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கும்னா ஸ்கூல் புக்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கும். இப்போ அதே நினப்பில் நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கிறோம், இந்த போர்ஷன் எல்லாமே ஸ்கூல் புக்கில் இருக்குது, 2 மெயின்ஸும் 2A மெயின்ஸும் திரும்ப ஸ்கூல் புக்கே ஒரு புரட்டு நான் வந்துடலாம் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். ஆக்சுவலாக அது தப்பு. நான் உங்களுக்கு ஒரு சின்ன கம்பேரிசன் காட்டுறேன். நீங்கள் குரூப் 1 ப்ரிலிமினரி அண்ட் குரூப் 2 ப்ரிலிமினரி நம்ம படிக்கிறப்ப நமக்கு ஒரு செட் ஆஃப் லெசன்ஸ் இருந்துச்சு. அந்த லெசன்ஸோட இப்போ குரூப் 1 ப்ரிலிமினரியோட சிலபஸும் குரூப் 2 ப்ரிலிமினரியோட சிலபஸும் ஒரே சிலபஸ். அந்த சிலபஸோட நான் இப்போ வந்திருக்கிற இந்த குரூப் 2 2A உடைய சிலபஸை நான் உங்களுக்கு வந்து மேட்ச் பண்ணி காட்டுறேன். கிளியர்? ஸோ அதை நான் மேட்ச் பண்ணி காட்டுறேன். அந்த மேட்சிங்கில் நீங்கள் பாருங்கள் எவ்வளோ தூரம் அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுதா இல்லை ஆகலையா அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் கிளியராக பார்த்துக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல உங்களுக்கு கொடுத்துருக்கிறது குரூப் 1 and 2 ப்ரிலிமினரியில் இருக்கக்கூடிய இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் INM அப்படிங்கிற டாபிக். அதே இந்த குரூப் 2A மெயின்ஸில் இருக்கிறது மாடர்ன் ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு, தமிழ் சொசைட்டி, கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜ் அப்படிங்கிறது 20 கேள்விகள் கேட்டிருப்பாங்க அப்படிங்கிற இந்த போர்ஷனை நான் வந்து ஒப்பிட்டுருக்கிறேன். ஸோ இதை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா INM போர்ஷன் ஆல்மோஸ்ட், நான் இந்த 2வையும் 2Aவையும் நான் பின்னாடி உங்களுக்கு கம்பேர் பண்ணி காட்டுறேன். இப்போ நீங்கள் இந்த கம்பேரிசன், இந்த ஒப்பீடு அப்படிங்கிறது நீங்கள் குரூப் 1 2 ப்ரிலிமினரிக்கு நம்ம படித்த போர்ஷனை மட்டுமே வச்சு திரும்ப இதை பாஸ் பண்ணிடலாமா அப்படின்னு நினச்சா அது பாஸ் பண்ண முடியாது. அது எவ்வளோ வேரியேஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இது குரூப் 1 and 2 நாம் இப்போ படித்து பாஸ் பண்ணி வந்த ப்ரிலிமினரி போர்ஷன். இது இப்போ இருக்கிற குரூப் 2A மெயின்ஸ் போர்ஷன். இந்த போர்ஷன் ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்க. அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன் அப்படின்னு ஒன்று இருக்கு, அது இந்த போர்ஷன்ல இருக்கு. ஓகே, இங்க ஆங்கிலோ பிரெஞ்ச் ரிவல்ரி அண்ட் ஆங்கிலோ மராத்தா வார், த போலிகர் ரிபலியன், வெள்ளூர் மியூட்டனி அப்படிங்கிறது எல்லாமே குரூப் 1 2 அந்த ப்ரிலிமினரி போர்ஷன்ல இருக்கிற யூனிட் 8ல அது இருக்கு. சோசியல் ரிலீஜியஸ் மூவ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது INMலையும் யூனிட் 8லையும் இருக்கு. ஸோ இங்க இருக்கக்கூடிய வெரி பர்டிகுலர்லி ரிஃபார்ம்ஸ் ஆஃப் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிஸ் ரூல் இன் தமிழ்நாடு, பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தமிழகத்தில் ஆட்சி புரிந்த பொழுது மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை புதுசாக ஆட் பண்ணியிருக்கிறாங்க. இது எக்ஸாக்டா இங்க நமக்கு குரூப் 1 2 ப்ரிலிமினரியில் இருக்கா அப்படின்னா இல்லை, அந்த போர்ஷன் இல்லை. அது நம்ம ரொம்ப டீட்டெயிலாக படிக்க வேண்டிய ஒரு போர்ஷன். மேம்போக்காக பார்த்தா இது இதோட கனெக்ட் ஆன மாதிரி தான் தெரியும், அது ரொம்ப டீட்டெயில்டாக படிக்க வேண்டிய போர்ஷன். ஸோ அடுத்து வர ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், ரோல் ஆஃப் தமிழ்நாடு, அது யூனிட் 8ல இருக்கு. அதே மாதிரி மாடரேட் அண்ட் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் இன் தமிழ்நாடு அப்படிங்கிறது அங்கே இருக்கிற நம்ம யூனிட் 8 போர்ஷனு. ஸோ அடுத்து வரக்கூடிய டாபிக் தமிழ் சொசைட்டி. ஸோ இப்போ இந்த INM பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன உங்களுக்கு புரியுது அப்படின்னா, நீங்கள் குரூப் 2A மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் டாபிக் உங்களுக்கு மாடர்ன் ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு அண்டு தமிழ் சொசைட்டி, இது எல்லாமே சேர்த்து ஒரே யூனிட்டாக தான் கொடுத்துருக்காங்க. நான் இங்கே ஃபர்ஸ்ட் அதை INM-ஆக பிரிச்சிருக்கிறேன், அடுத்து தமிழ் சொசைட்டியாக பிரிச்சிருக்கிறேன். ஸோ INM-ல இருக்கிற மேஜர் போர்ஷன் குரூப் 1 and 2 ப்ரிலிம்ஸில் கவர் ஆகுது. ஆனால் கவர் ஆனாலும் அந்த விஷயங்கள் எல்லாமே ஒரே யூனிட்ல கவர் ஆகுதானா இல்லை, INM-ல கொஞ்சம் கவர் ஆகுது, யூனிட் 8ல இருந்து கவர் ஆகுது, எப்படியோ கொஞ்சம் கவர் ஆகுது.
ரெண்டாவது அந்த பார்க்கில் தமிழ் சொசைட்டி அப்படிங்கிற பார்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆர்கியாலஜிக்கல் டிஸ்கவரிஸ் அப்படிங்கிற ஒரு போர்ஷன் நமக்கு யூனிட் 8ல் இருந்துச்சு. அது இப்போ இந்த 2A மெயின்ஸில் இருக்குது. திருக்குறள் அங்கேயும் இருந்துச்சு, இங்கேயும் இருந்துச்சு. ஸோ அறிஞர் அண்ணா அண்டு பெரியார் இவங்களோட கான்ட்ரிபியூஷன் கேட்டிருந்தாங்க, யூனிட் 8ல் இருந்துச்சு. இப்போ இருக்கிற 2A மெயின்ஸ்லையும் இருக்கு. ஸோ கான்ட்ரிபியூஷன் ஆஃப் தமிழியன்ஸ் இன் ஃப்ரீடம் மூவ்மெண்ட், லிட்ரரி பர்சனாலிட்டிஸ், ஜேர்னலிஸ்ட், விமன் ஆக்டிவிஸ்ட், டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரகிள்ஸ், ரெவல்யூஷனரி சாங்ஸ் அப்படிங்கிறது டெஃபினட்டாக எழுதி வச்சுக்கோங்க. இதிலிருந்து ஒரு 3-4 கேள்வி வரும். ஆனால் இது பார்க்கறதுக்கு நம்ம பழைய படித்த யூனிட் 8 மாதிரி தெரியும், ஆனால் அது அல்ல. இதில் கூடுதலாக நிறைய விஷயங்கள் இதில் படிக்க வேண்டியிருக்கு. ஸோ ஐஎன்எம் ஓரளவுக்கு மேட்ச் ஆகுது. நம்ம ப்ரிலிமினரி போர்ஷன் படிச்சது மாதிரியே ஐஎன்எம்மும் தமிழ் சொசைட்டியும் 2A மெயின்ஸுக்கு ஓரளவுக்கு மேட்ச் ஆகுது. அட் த சேம் டைம் நீங்க பாலிட்டியை பார்க்குறீங்க அப்படின்னா, பாலிட்டிலையும் உங்களுக்கு நான் இந்த இடத்துல எதெல்லாம் பிளாக்ல போட்டிருக்கிறனோ அது அந்த போர்ஷன்லாம் கவர் ஆகுது அப்படின்னு அர்த்தம். அதுவே ரெட்ல போட்டிருக்கிறது. இப்போ பாருங்க, ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ், ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அப்படின்னு ஒரு போர்ஷன் இருக்கு நமக்கு பாலிட்டியில். அதே ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அப்படிங்கிற இடத்துல ஸ்டேட் கவர்மெண்ட், சீஃப் மினிஸ்டர் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இது எல்லாமே 2A மெயின்ஸ்ல இருக்கு. அதெல்லாம் மேட்ச் ஆகுது. பட் ரொம்ப பர்டிகுலரா தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஸ்ட்ரக்சர், பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ், தமிழ்நாடு சட்டமன்றத்தின் அமைப்பு, அதனுடைய அதிகாரம், அதனுடைய பணிகள் அப்படிங்கிறது இதனால் வரைக்கும் மொத்தமாக ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்னா என்ன, அதுக்குள்ளே என்ன வருங்கிறத கேட்டிருப்பாங்களே ஒழிய இது ரொம்ப இன்டெப்த்தாக உள்ளுக்குள்ளே கொண்டு வந்திருக்கிற ஒரு போர்ஷன். அப்போ இந்த போர்ஷனை கொஞ்சம் நம்ம அழுத்தம் கொடுத்து படிக்கணும். இது மேலோட்டமாக பார்த்தா பழைய போர்ஷன் மாதிரியே தெரியும், ஆனால் நிச்சயமாக இந்த போர்ஷன் ஒரு புது போர்ஷன், கொஸ்டின் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு இடம். அதே மாதிரி கிராம சபா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பர்டிகுலராக கொடுத்துருக்காங்க. அது வந்து லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்டுக்குள்ள வரும், பஞ்சாயத்து ராஜுக்குள்ள வரும். அப்படின்னா பஞ்சாயத்து ராஜுக்கு அந்த அமெண்ட்மெண்ட்ஸ் என்ன, அது எந்த ஷெட்யூலு, அது என்ன பர்பஸ்ன்னு தான் நம்ம அங்கே குரூப் 1-2 ப்ரிலிம்ஸில் படிச்சு மொழிய பர்டிகுலராக கிராம சபாவிலிருந்து, கிராம சபாவை பற்றி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. அந்த கிராம சபாங்கிறது மட்டுமே ஒரு தனி டைட்டிலாக உள்ள கொடுத்துருக்காங்க. அதை நம்ம இங்கே புதுசாக படிக்கணும். அதே மாதிரி இந்த ஸ்கீம்ஸில் நம்ம பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அண்ட் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் அப்படிங்கிறத நம்ம யூனிட் 9ல் குரூப் 1-2ல படிச்சிருப்போம். 2A மெயின்ஸில் இருக்கிற சிலபஸில் வெரி பர்டிகுலராக ஒன்று கேட்குறாங்க. சின்ஸ் 1990 1990களிலிருந்து தமிழக அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள், அது கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணியிருக்கிற ஒரு டாபிக். ஓகே, அப்போ இந்த 2 டாபிக் நீங்கள் இப்போ நம்ம பார்த்த பாலிட்டி வரைக்கும் ஓரளவுக்கு மேட்ச் ஆகுது. அடுத்தது பாருங்க, அந்த பாலிட்டிக்கு உள்ள இருக்கிற 2வது சப்டிவிஷன் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன். அங்க எல்லாமே ஒரே சிலபஸா இருக்கும். நான் உங்களுக்கு இங்க 2வது நான் ஸ்பிளிட் பண்ணி காட்டியிருக்கிறேன். அட்மினிஸ்ட்ரேஷன் டு தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு டாபிக் உள்ள கொடுத்துருக்கிறோம். அதுக்குள்ளேயே அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது இருக்கு. அந்த டாபிக் நீங்க எங்கேயுமே குரூப் 1 ப்ரிலிமினரியில இல்லை. நீங்கள் குரூப் 1 and 2 ப்ரிலிம்ஸில் இந்த பக்கம் இதில் எதுவுமே இல்லை. ஆனால் அந்த டாபிக் குரூப் 2A மெயின்ஸில் பாலிட்டிங்கிற சப்ஜெக்டுக்குள்ளேயே உள்ள சேர்த்து கொடுத்துருக்காங்க. குரூப் 2A மெயின்ஸ் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த அட்மினிஸ்ட்ரேஷனை பொறுத்த வரைக்கும் தலைமைச் செயலகம், அங்கே இருக்கிற தலைமைச் செயலாளர், அதுக்கு கீழே இருக்கிற அடிஷ்னல் செக்ரட்டரி வரைக்கும், கீழே இருக்கிற சீஃப் செக்ரட்டரி, பிரின்சிபல் செக்ரட்டரி, அதுக்கப்புறம் இருக்கிற அடிஷ்னல் செக்ரட்டரி, டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னா ஒரு மாவட்டத்துடைய கலெக்டர், அது கீழே இருக்கிற DRO, அது கீழே இருக்கிற RDO, அது கீழே இருக்கிற தாசில்தார்ஸ், அதுக்கு கீழே இருக்கிற RI வருவாய் ஆய்வாளர், அதுக்கப்புறம் VAO, VAOக்கு கீழே இருக்கிற கிராம உதவியாளர். ஒரு கிராம உதவியாளர்ல ஆரம்பிச்சு மேலே ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் வரைக்கும் வர்றது, இது எல்லாமே சேர்ந்தது தான் ஒரு டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ ஒரு டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷனை பற்றி கம்ப்ளீட்டாக உங்களுக்கு இந்த குரூப் 2A மெயின்ஸில் இருக்கு. இது பழைய குரூப் 2 மெயின்ஸில் இருந்துச்சு, ஆனால் பிரிலிமினரி போர்ஷனில் நீங்கள் யாரும் படிக்கல. புதுசாக ப்ரிலிம்ஸ் படிக்கிறவங்க, இது வரைக்கும் மெயின்ஸ் அப்பியர் ஆகாதவங்களுக்கு இதை பற்றின நாலேஜ் இருக்காது. அந்த விஷயம் இதில் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கிளியர்? 2வது சயின்ஸ் அண்ட் டெக், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. குரூப் 1 and 2 ப்ரிலிமினரியில் நீங்கள் படித்த சயின்ஸுக்கும் இந்த குரூப் 2A மெயின்ஸுக்கு கேட்டிருக்கிற சயின்ஸுக்கும் எந்த சம்மந்தமுமே இல்லை. அங்கே பேசிக் சயின்ஸ் கொடுத்துருந்தாங்க, இங்கே கம்ப்ளீட்டாக சயின்ஸ் அண்ட் டெக் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த போர்ஷன் பாருங்கள், 1 and 2 ப்ரிலிமினரிக்கு படித்த போர்ஷன் எல்லாம் இங்கே அதில் எதுவுமே மேட்ச் ஆகலை. 2A மெயின்ஸுக்கு கொடுத்துருக்கிற போர்ஷன் தான் இந்த பக்கம், அது எல்லாமே புதுசு. சயின்ஸ் அண்ட் டெக்ல எதுவுமே கவர் ஆகலை. ஓகே, 1 or 2 டாபிக்ஸ், ரொம்ப சின்ன டாபிக், ரொம்ப சின்ன டாபிக் மட்டும் தான் கவர் ஆயிருக்கு. சரி, அதுக்கு அடுத்த சப்ஜெக்ட் பாருங்க, தமிழ்நாடு எக்கானமி, தமிழ்நாடு ஸ்பெசிஃபிக் எக்கனாமி அப்படிங்கிற ஒரு டாபிக்ல வராங்க. அந்த டாபிக்ல இருந்து 20 கேள்வி மெயின்ஸ்ல கேட்பாங்க. அதுலேயுமே நீங்கள் குரூப் 1 and 2 ப்ரிலிமினரியில் ஏதாவது மேட்ச் ஆயிருக்கா அப்படின்னா இல்லை. ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான ஒரு சில டாபிக், எஜுகேஷன் அண்ட் இல்லிட்ரஸி அப்படிங்கிற டாப்பிக்கில் நம்ம எஜுகேஷன் இன் தமிழ்நாடுங்கிற ஒரு டாப்பிக்கை மட்டும் யூனிட் 9ல் படிச்சிருப்போம். மீதி இருக்கிற அந்த தமிழ்நாடு எக்கனாமிக் டாபிக் எதுவுமே நீங்கள் ப்ரிலிமினரி படித்த போர்ஷன் இல்லை.
அடுத்தது ஜியாகிரஃபி ஆஃப் தமிழ்நாடு. நீங்கள் இப்போ குரூப் 1 and 2 ப்ரிலிம்ஸில் படித்தது எல்லாமே இந்தியன் ஜியாகிரஃபி, தமிழ்நாடு ஜியாகிரஃபி அப்படிங்கிற ஒரே ஒரு டைட்டில் யூனிட் 9ல் ஒரு டாப்பிக்காக படிச்சிருப்பீங்க. ஆனால் இங்கே கம்ப்ளீட்டாக தமிழ்நாடு ஜியாகிரஃபியை இன் அண்ட் அவுட் ரொம்ப டெப்த்தாக கேட்டிருக்கிறாங்க. அந்த விஷயங்கள் எதுவுமே நமக்கு ப்ரிலிம்ஸில் நம்ம படிக்கல. ஸோ அந்த சைடில் நான் கேப்பில் விட்டுருக்கிறது எல்லாமே, இங்கே கேப்பில் விட்டுருக்கிறது எல்லாமே குரூப் 1 and 2 ப்ரிலிமினரியில் அது ரிஃப்ளெக்ட் ஆகலை அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் அது எல்லாமே. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் என்விரான்மெண்ட் அண்ட் ஈக்காலஜி. ஸோ அதே தான், ஜியாகிரஃபியை வந்து நம்ம 3 பார்ட்டாக பிரிக்கிறோம். ஒன்று ஜியாகிரஃபி, நமக்கு சிலபஸில் வந்து 5வது யூனிட்டாக ஒரே குரூப் 2A மெயின்ஸில் ஜியாகிரஃபி அப்படிங்கிற ஒரு டாப்பிக்காக கொடுத்துருக்குறாங்க. பட் அதுக்குள்ளே 3 விஷயம் இருக்குது. ஒன்று ஜியாகிரஃபி, 2வது என்விரான்மெண்ட், 3வது டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு 3 மேஜர் போர்ஷனாக அதை நம்ம பிரிக்கிறோம். ஸோ அந்த ஜியாகிரஃபி எதுவும் கவர் ஆகலை. அதுக்கு அடுத்தது என்விரான்மெண்ட் போர்ஷன் ஏதாவது கவர் ஆகுதா அப்படின்னா இல்லை. அது குரூப் 2 ப்ரிலிம்ஸில் ஒரே சிம்பிள் வார்த்தை கொடுத்துருப்பாங்க, என்விரான்மெண்ட் அண்ட் ஈக்காலஜின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த போர்ஷன் இங்கே இல்லை. அங்கே அதிலிருந்து ரொம்ப டெப்த்தாக பயோடைவர்சிட்டி, அதனோட கன்சர்வேஷனு, ஈகோசிஸ்டம், இந்த ஈகோசிஸ்டமோட த்ரெட்ஸு, கிளைமேட்டிக் சேஞ்சு, COP26. ஸோ ப்ராப்பராக ஒரு குரூப் 1 மெயின்ஸுக்கு என்ன போர்ஷன் நம்ம படிக்கணுமோ அது எல்லாத்தையும் குரூப் 2A மெயின்ஸில் கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் இங்கே மேட்ச் ஆகலை. 3வது டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது அது ப்ராப்பரான மெயின்ஸ் டாபிக், அதனால அதையும் நாம் ப்ரிலிமினரியில் படிக்கல. ரைட். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததில் உங்களுக்கு இப்போ என்ன ஒரு கன்க்ளூஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும், இல்லை நான் உங்களுக்கு என்ன புரிய வைக்கிறத நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா, திரும்பவும் நான் குரூப் 1, 2 ப்ரிலிமினரிக்கு நான் படித்த அதே போர்ஷன் தான் சார். நிறைய பேருக்கு அப்படி தான் நம்ம ரொம்ப ஈஸியாக நிறைய யூடியூப் சேனல்ஸில் கூட அதை சொல்லிட்டு இருக்காங்க. குரூப் 1 and 2க்கு ப்ரிலிமினரிக்கு என்ன படிச்சிங்களோ அதே விஷயத்தை திரும்ப நல்லா படிச்சிங்கன்னா இந்த 2A மெயின்ஸை பாஸ் பண்ணிடலான்னு. உங்களுக்கு எதுக்காக இவ்வளோ மெனக்கெட்டு இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு அந்த கம்பேரிசன் உங்களுக்கு காட்டினேன் அப்படின்னா, INM மேட்ச் ஆகுது, தமிழ் சொசைட்டி கொஞ்சம் மேட்ச் ஆகுது, யூனிட் 8 எல்லாம் வச்சு மேட்ச் ஆகுது, பாலிட்டி மேட்ச் ஆகுது, ஒரு 80% மேட்ச் ஆகுது. ஸோ இந்த ஒரு 3 போர்ஷனை தவிர மீதி இருக்கிற 7 சப்ஜெக்டுக்கான போர்ஷன் கம்ப்ளீட்டாக குரூப் 2Aக்கு வேற, புதுசு. அது இது நாள் வரைக்கும் நம்ம படிக்காத ஒரு விஷயம். கிளியர்? ஓகே. அப்போ இவ்வளோ விஷயம் புதுசு இருக்கு. INMமும் பாலிட்டி மட்டும்தான் நமக்கு வந்து கன்வென்ஷனலாக நமக்கு வந்து மேட்ச் ஆகுது, மீதி எதுவும் மேட்ச் ஆகலை அப்படிங்கிற ஒரு விஷயம் கிளியராக தெரிகிறப்ப அடுத்து நம்ம பசங்களுக்கு இப்போ வரக்கூடிய டவுட் என்ன அப்படின்னா, சரி இப்போ தெரிஞ்சிருச்சு அது, அப்போ இப்போ நான் படிக்க வேண்டியது 2Aக்கு மட்டும் படிக்கிறதா 2க்கும் சேர்த்து படிக்கிறதா அப்படிங்கிற ஒரு டவுட் வந்து காமனாக எல்லாருக்குமே இருக்குது. அப்போ 2க்கும் 2Aவுக்கு என்ன வித்தியாசம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். 2A உறுதியாக வரும், 148, 49 போட்டிருக்கிறேன், 2A எனக்கு உறுதியாக வரும் அப்படின்னா யூ கேன் எக்ஸ்பெக்ட் குரூப் 2 ஆல்சோ. ஸோ நீங்கள் குரூப் 2வையும் நீங்கள் கொஞ்சம் எதிர்பார்க்கலாம். ஏன்னா இங்கே எதுவுமே நடக்காது அப்படின்லாம் இல்லை. நம்ம கண்ணுக்கு முன்னாடி நிறைய பேர் 170+, 165+லாம் சொல்லியிருப்பாங்க, வாங்கியிருப்பார்கள். 1-2 வாங்கியிருக்கலாம். ஒரு குட்டி பாப்புலேஷன் அந்த ஸ்கேல் இருக்கலாம், 180+ கூட இருக்கலாம். நம்ம சாம்பிள் சர்வே போடுறப்ப 190+ போட்ட ஆட்கள் இருந்தாங்க. அது உண்மையாக பொய்யான்னு தெரியல, அதனால் நம்ம அதை எடுத்து விட்டுட்டோம். அவ்வளோ போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறதால அதை நம்ம எடுத்து விட்டுட்டோம். ஸோ ஒரு சின்ன பாப்புலேஷன், அது கண்டிப்பாக நீங்கள் எவ்வளோ டஃபாக கொஸ்டின் இருந்தாலும் அவங்களுடைய இந்த லாங் டேர்ம் ப்ரிப்பரேஷன், அவங்களோட இந்த பேக்ரவுண்ட் ஹிஸ்ட்ரினால அந்த மார்க்கை வாங்கியிருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் எல்லாருமே அதை வாங்கியிருப்பாங்களா அப்படின்னா அப்படி சொல்ல முடியாது. அப்போ ஒரு 148, 149 இருக்குது சார், நான் உறுதியாக குரூப் 2 வந்துடும் அப்படின்னு உங்கள் மனசுக்கு படுது அப்படின்னா யூ கேன் எக்ஸ்பெக்ட் குரூப் 2 ஆல்சோ. அப்போ நீங்கள் இருக்கக்கூடியது டிசம்பர் மாதம் தான் உங்களுக்கு ரிசல்ட் அப்படிங்கிறப்ப டிசம்பர் மிட்ல தான் உங்களுக்கு ரிசல்ட் வரும். அக்டோபர், நவம்பர், டிசம்பர் அரௌண்ட் உங்களுக்கு 3 months டைம் இருக்குது. இந்த 3 months டைமில் நான் குரூப் 2க்கு மட்டுமே படிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது அது ஒரு சரியான விஷயமாகவும் வராது. அது உங்களுக்கு பெரிய அளவில் உதவவும் செய்யாது அப்படிங்கிறதான் என்னோட விஷயம். படிக்கிறது படிக்கிறோம், எரியிற கல்லை எரியிறோம், ஒரே கல்லில் 2 மாங்காய் விளை வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். 2 லட்சியம் 1 நிச்சயம் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம ப்ரிப்பரேஷன் இருக்கணும். 2க்குமே ப்ரிப்பேர் பண்ணுவோம் அப்படின்னு. அப்போ அது எப்படி பண்ணணும், அந்த ஸ்ட்ராட்டஜியை நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு விஷயத்தை உங்களுக்கு ரொம்ப கிளியராக புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த குரூப் 2ல் அந்த GS எல்லாத்தையும் உங்களுக்கு நான் கம்பேர் பண்ணி கொடுத்தேன். GS கம்பேர் பண்ணதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா, 2வது பார்ட் Bயில் நமக்கு ரீசனிங் பார்ட் இருக்குது. ரீசனிங் பார்ட்டில் நமக்கு 27 டாபிக் இருக்குது மொத்தமாக. அனாலஜியிலிருந்து ஸ்கொயர் கம்ப்ளீஷன் வரைக்கும் டோட்டலாக 27 டாபிக் இருக்குது. இந்த 27 டாபிக்மே நமக்கு வந்து கம்ப்ளீட்டாக புதுசு. நம்ம ஆப்டிடியூடு படித்தோம், ரீசனிங் படிக்கல. அது பார்ட் Bயில் இருக்கக்கூடிய 40 கேள்விகள் கேட்கக்கூடிய ஒரு போர்ஷன்.
அடுத்தது லாங்குவேஜ் பார்ட். லாங்குவேஜ் பார்ட்டில் மொத்தம் நமக்கு 60 கேள்விகள். அந்த லாங்குவேஜ் பார்ட் ஒன்று பொது தமிழாக இருக்கலாம், இல்லை பொது ஆங்கிலமாக இருக்கலாம். அந்த சிலபஸ் தான் நான் இங்கே போட்டிருக்கிறேன். நீங்கள் சிலபஸில் பார்க்குறப்போ இன்னொரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதில் பொருத்துதல் அப்படின்னு கொடுத்து பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல், புகழ்பெற்ற நூலாசிரியர் அப்படிங்கிறது ஒரே வரியில் அங்கே கொடுத்துருப்பாங்க உங்கள் சிலபஸில். ஆனால் இந்த பொருத்துதல் அப்படிங்கிறதுக்குள்ளே இருக்கிற 2 டாபிக் இது அதுக்குள்ளே இருக்கிற சப் டாபிக். தொடர்பும் அறிதல் அப்படிங்கிறது ஒரு டாபிக் அப்படின்னா அதுக்குள்ள 2 சப் டாபிக் இருக்கு. இத்தொடரால் குறிக்கப்படும் சான்றோர், அரைமொழியால் குறிக்கப்படும் நூல் அப்படிங்கிறது இதுக்கு நடுவில் வர 2 சப் டாபிக். பிரித்தெழுதுக இருக்கு. அதே மாதிரி பிழை திருத்தம் அப்படிங்கிறது ஒரு டாபிக் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா இல்ல, பிழை திருத்தத்துக்குள்ள சந்திப்பிழை நீக்குதல், ஒருமைப்பன்மை பிழைகள் நீக்குதல், மரபு பிழைகள், வலுவு சொற்களை நீக்குதல், பிறமொழி சொற்களை நீக்குதல் அப்படிங்கிற எல்லா போர்ஷனுமே உள்ள வந்துருது. ஸோ இதெல்லாம் சேர்ந்தது தான் நமக்கு தமிழ் இலக்கணம் முழுமையா 6ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய கிராமர் போர்ஷனை தரவா படிக்க வேண்டிய ஒரு போர்ஷன் இந்த போர்ஷன். ஸோ ஜென்ரல் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் 22 டாபிக் இதுதான். ஸோ உங்களுக்கு நம்ம சொல்ல வர்றது என்னன்னா, குரூப் 2A மெயின்ஸ் அப்படிங்கிறதுக்கான போர்ஷன்ல ஐஎன்எம் பாலிட்டி நம்ம ஏற்கனவே படிச்ச சில போர்ஷனோட கவர் ஆகுது. தமிழ் சொசைட்டி ஓரளவு கவர் ஆகுது. மீதி இருக்கிற 7 போர்ஷன் கம்ப்ளீட்டா கவர் ஆகல. அது புதுசாக தான் படிக்கணும். அப்படி அதை புதுசா படிக்கிறப்ப அந்த 2Aவை படிக்கிறப்ப நம்ம 2வையும் சேர்த்து படிச்சுக்க முடியுமா அப்படின்னா, டிசம்பர் மாதம் தான் ரிசல்ட் வருதுங்கிறப்ப 2க்கும் சேர்ந்து ப்ரிப்பேர் பண்ணுறது புத்திசாலித்தனம். அந்த புத்திசாலித்தனமாக அதை நம்ம பண்ணணும் அப்படின்னா பேரலாக 2க்கான ப்ரிப்பரேஷனையும் கொண்டுட்டு போகணும். குரூப் 2ங்கிறது டிஸ்கிரிப்டிவ், குரூப் 2Aங்கிறது அப்ஜெக்டிவ். ஆனால் கொடுத்துருக்கிற போர்ஷன் ஒன்று தான். உள்ளுக்குள்ள இருக்கிற கண்டென்ட்டை நீங்க மொத்தமா ஃபுல்லா நல்லா லோட் பண்ணிக்கிறப்ப அப்ஜெக்டிவ்ல கேட்டா அப்ஜெக்டிவ்ல டிக் அடிக்க போறீங்க, டிஸ்கிரிப்டிவ்ல கேட்டா டிஸ்கிரிப்டிவ்ல எழுத போறீங்க. ஸோ இந்த அளவுக்கு நம்ம கொஞ்சம் ஷார்ப்பா புத்திசாலித்தனமா நம்ம ஒரு பயிற்சி எடுத்துட்டு போனோம் அப்படின்னோம்னா டிசம்பருக்குள்ள நம்ம தெளிவா வந்துடலாம். டிசம்பர்ல வந்ததுக்கப்புறம் எனக்கு குரூப் 2வும் கிளியர் ஆயிடுச்சு சார், ஆனா இன்னும் 60 நாள் தான் இருக்குது, 80 நாள் தான் இருக்குது, அதுக்குள்ள நான் படிச்சு பாஸ் பண்ண முடியுமா, எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா நிச்சயமா அது ஒர்க் அவுட் ஆகாது. அப்ப இந்த சமயத்தில் நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா, குரூப் 2Aக்கு நம்ம படிக்கிறோம், அட் த சேம் டைம் குரூப் 2ல என்ன இருக்கு, குரூப் 2க்கும் 2Aவுக்கும் எந்தெந்த விஷயமெல்லாம் பொதுவா இருக்கோ அந்த விஷயங்களை ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி முடிச்சிடணும். குரூப் 2லையும் குரூப் 2Aலையும் என்னென்ன விஷயங்கள் பொதுவா இருக்கோ அது எல்லாத்தையுமே ஒரு நேர்கோட்டில் படிச்சு முடிச்சிடணும். ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ரொம்ப கிளியர் கட்டா தெரியும் குரூப் 2 எழுதுறோமா 2A எழுத போறோமா 2மே எழுத போறோமான்னு. அப்ப இந்த 2 சப்ஜெக்ட்டுக்கும் பொதுவா இருக்கிறது போக என்னென்ன டாபிக்ஸ் எல்லாம் அடிஷனலா இருக்கும் அந்த அடிஷனலா இருக்கிற டாபிக்ஸை நம்ம அப்புறமா ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். பட் இதுலயே கிட்டத்தட்ட 80% ப்ரிப்பரேஷன் 2க்கும் ஒன்னே தான். 2க்கும் 2Aவுக்கும் இருக்கக்கூடிய ப்ரிப்பரேஷன் ஒன்று தான். மெயின்ஸுக்கான ப்ராக்டிஸ் தான் வேற வேற. அப்படிங்கிறப்ப 2 சப்ஜெக்டையும் ஒப்பிட்டு நம்ம படிக்கணும், அந்த ஒப்பிட்டு நமக்கு படிக்க தெரியணும். அப்படிங்கிறதால தான் இந்த கம்பேரிசன் போட்டிருக்கிறோம். இது குரூப் 2 மெயின்ஸ், இது குரூப் 2A மெயின்ஸ். அப்ப குரூப் 2 மெயின்ஸ்ல மாடர்ன் ஹிஸ்டரி ஆஃப் இந்தியாவில இருந்து 40 மார்க் டிஸ்கிரிப்டிவ்ல நீங்க எழுதுவீங்க. அட் த சேம் டைம் இங்க மாடர்ன் ஹிஸ்டரி ஆஃப் தமிழ்நாடு அப்படிங்கிற வார்த்தை வருது, அதுல 20 கேள்விகள் உங்களுக்கு கேட்பாங்க. அது 40 மார்க்கு, இது 20 கேள்வி. சரி, இந்த 40 மார்க்குங்கிறதுல 5 மார்க்கா 10 மார்க்கா 15 மார்க்கா கேட்டா தெரியாது. அது ரிசல்ட் வரப்பதான் கொடுப்பாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம பிராக்டிஸ் பண்ணணும். டிஎன்பிசி நம்மள எப்படி விடுறாங்க, நீ குரூப் 2 எழுதலையா 2A எழுதலையாங்கிறத நீ முடிவு பண்ணு, அது உனக்கு இருக்கிற நேரத்தை பொறுத்து நீயே முடிவு பண்ணு. மார்க்கு அது இப்போ சொல்ல மாட்டேன், அப்புறம் தான் சொல்லுவோம். நீயே கெஸ் பண்ணி முடிவு பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணு. உங்களை ஒரு நெருக்கடியில் தள்ளுறாங்க. ஸோ இது உண்மையிலேயே அது என்ன அப்படின்னா, நாளைக்கு நீங்கள் ஒரு ஆஃபீஸர் ஆனதுக்கப்புறம் நீங்கள் நெருக்கடியான சில சமயங்களில் முடிவெடுப்பதற்கு உங்களுடைய கிரிட்டிக்கல் திங்கிங் வேணும், உங்களுக்கு அனலிட்டிக்கல் கெப்பாசிட்டி இருக்கான்னு பார்க்கணும். ஸோ அந்த பயிற்சியை டிஎன்பிஎஸ்சி இப்போ உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ இதுக்கு நம்ம ஒரு அனுமானத்தின் அடிப்படையில் குரூப் 2க்கு நம்ம பயிற்சி எடுத்துக்கலாம். ஸோ இதில் மாடர்ன் ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா, இதில் மாடர்ன் ஹிஸ்டரி ஆஃப் தமிழ்நாடு அப்படிங்கிறது 2லையும் என்னென்ன போர்ஷன்லாம் கவர் ஆகுதுன்னு பாருங்க. இப்போ நான் இந்த இடத்துல ஒரு டாபிக் போட்டிருக்கிறேன், அந்த டாபிக் இங்கேயும் போட்டிருக்கிறேன். அப்படின்னா இது 2ம் கவர் ஆகுது, 2ம் பொதுவான டாபிக்னு அர்த்தம். ஸோ இது எல்லாமே கவர் ஆகுது. இப்போ இந்த இடத்துல பாருங்க, ரிஃபார்ம்ஸ் ஆஃப் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிஸ் ரூல் இன் தமிழ்நாடு அப்படிங்கிற டாபிக் குரூப் 2Aல இருக்கு, ஆனால் அது குரூப் 2 மெயின்ஸ்ல இல்லை. ஆனால் அதுக்கு முன்னாடி இருக்கிற சோசியோ ரிலிஜியஸ் மூமெண்ட்ஸ், ஏர்லி ஸ்ட்ரகிள் ஆஃப் ஃப்ரீடம் மூவ்மெண்ட் அண்ட் அதுக்கு முன்னாடி இருக்கிற அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன், இந்த டாபிக் எல்லாமே 2லையும் இருக்கு 2Aலையும் இருக்கு. ஆனால் இந்த ஒரு டாபிக் பர்டிகுலரா இங்க இருக்கு, இங்க இல்லை. அதுக்கு அடுத்தது டாபிக் பார்த்தீங்கன்னா இம்பாக்ட் ஆஃப் பிரிட்டிஷ் ரூல், கிறிஸ்டியன் மிஷனரிஸ், டெவலப்மெண்ட் ஆஃப் எஜுகேஷன், ஜுடிஷியரி, லோக்கல் செல்ஃப் கவர்னன்ஸ் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் 2 மெயின்ஸ்ல இருக்கு, ஆனால் 2A மெயின்ஸ்ல அது இல்லை. அப்போ அந்த விஷயத்தை இன்னும் சில விஷயம் பாருங்க. டிஸப்பியரன்ஸ் ஆஃப் இண்டிஜினஸ் இண்டஸ்ட்ரீஸ், ஸ்ப்ரெட் ஆஃப் வெஸ்டர்ன் கல்ச்சர் அப்படிங்கிற டாபிக் 2 மெயின்ஸ்ல இருக்கு,
2A மெயின்ஸில் இல்லை. ஆரிஜின் அண்ட் growth ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் ஐடியாலஜி பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அண்ட் அச்சீவ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு ஐஎன்எம்ல இருந்த மாதிரி இருக்கும். ஆனால் அது இங்கே 2 மெயின்ஸில் இருக்குது, 2Aல இல்லை. ஸோ எந்தெந்த விஷயங்கள் இப்போ ஒரு சப்ஜெக்ட் நம்ம படிக்க போகிறோம், ஐஎன்எம் அப்படிங்கிற சப்ஜெக்ட் 2லையும் இருக்குது 2Aல இருக்குது அப்படிங்கிறப்ப எது 2 பொதுவானது, அந்த பொதுவானதுக்கு ப்ரிப்பரேஷனை முதல்ல முன்னுரிமை கொடுத்து படித்து முடிச்சிடணும். அப்போ ரெண்டாவது தமிழ் சொசைட்டியில் 30 மார்க், டிஸ்கிரிப்டிவ்ல 30 மார்க் கேட்க போறாங்க. ஆனா குரூப் 2Aல உங்களுக்கு 20 கேள்விகள் கேட்க போறாங்க. இங்க மதிப்பெண், இங்க மார்க். ஸோ இங்க கேள்விகள், இங்க 30 மதிப்பெண்கள், இங்க 20 கேள்விகள் கேட்க போறாங்க. இது ரெண்டும் பாத்தீங்கன்னா ரெண்டுலையுமே 2லையும் திருக்குறள் இருக்கு, 2Aலையும் திருக்குறள் இருக்கு. ஆர்கியாலஜிக்கல் 2லையும் இருக்கு, 2Aலையும் ஆர்கியாலஜிக்கல் இருக்கு. ஸோ இதுல ஆர்ட்ஸ், கல்ச்சுரல் கன்வென்ஷன்ஸ் ஆஃப் தமிழியன்ஸ், ஏன்ஷியன்ட் கல்ச்சுரல் நாலேஜ் ஆஃப் தமிழியன்ஸ், கன்வென்ஷனல் தாட்ஸ் ஆஃப் தமிழியன்ஸ் அப்படிங்கிறது 2 மெயின்ஸில் இருக்கு, 2A மெயின்ஸில் இல்லை. கல்ச்சுரல் எலிமெண்ட்ஸ், தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் சிம்பிள், எக்ஸ்பர்ட்ஸ் இன் கல்ச்சுரல் ஃபீல்ட்ஸ், ஃபோக் டான்ஸ், ஃபோக் மியூசிக், ஃபோக் ட்ராமா அண்ட் வேர்ல்டு தமிழ் கான்ஃபரன்சஸ் 2 மெயின்ஸில் இருக்கு, 2A மெயின்ஸில் இல்லை. அப்போ இந்த சப்ஜெக்டை நம்ம படிக்கிறப்ப என்ன செய்யணும் அப்படின்னா 2க்கும் 2Aக்கும் பொதுவாக இதெல்லாம் இருக்கோ அதை முதல்ல பயிற்சி எடுக்கணும். அது அப்ஜெக்டிவ் ஆகட்டும் டிஸ்கிரிப்டிவ் ஆகட்டும், ரெண்டுக்கும் ஒரு நேர்கோட்டில் ஒரே கண்டென்ட்டை ப்ரிப்பேர் பண்ணி, அது அப்ஜெக்டிவ்ல கேட்டாலும் நான் அடிப்பேன், டிஸ்கிரிப்டிவ்ல கேட்டாலும் தெளிவாக எழுதுவேன் அப்படிங்கிற பயிற்சியை நம்ம எடுத்து வச்சிருக்கணும். ஸோ அடுத்து இருக்கிற சப்ஜெக்ட் கான்ஸ்டிடியூஷன், பாலிட்டிக்குள்ள நிறைய டாபிக் இங்கே இருக்கு. குரூப் 2ல இருக்கிற நிறைய டாபிக் குரூப் 2Aல இல்லை. ரைட், ஃபெடரலிசம், டைனமிக்ஸ் ஆஃப் இந்தியன் ஃபெடரலிசம் இங்கே இல்லை, ஜுடிஷரி இங்கே இல்லை, எலக்டோரல் சிஸ்டம் இங்கே இல்லை, பார்ட்டி சிஸ்டம் இன் இந்தியா அது இங்கே இல்லை அப்படிங்கிறது. ஸோ இந்த ரெண்டுக்கு இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ். ரைட், நான் எங்கெல்லாம் இந்த இடத்துல கேப் இருக்கிறனோ அந்த போர்ஷன்லாம் இங்கே இல்லை அப்படிங்கிற விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். கிளியர்? அதே மாதிரி இங்க பாருங்க, இந்த இடத்துல இருக்கிற தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன், நேச்சர், எவல்யூவேஷன், ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன், தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனுடைய ஆரிஜின்ல இருந்து நீ படி அப்படின்னு சொல்லி கேட்கறது 2Aல இருக்கு. அந்த சமயத்தில் அது 2ல அந்த பர்டிகுலர் டாபிக் இல்லை அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இது ஒவ்வொரு டாப்பிக்கும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் இதே மாதிரி நான் வந்து கம்பேரிசன் உங்களுக்கு கொடுக்க போகிறோம். ஸோ யாரெல்லாம் இந்த டெஸ்ட் ப்ராக்டிஸ் நம்ம பண்ண போகிறோமோ அவங்களுக்கு முதல்ல கிளியர் கட்டாக இந்த ஐடியாலஜி இருக்கணுங்க. இந்த ஐடியாலஜி இல்லாமல் நம்மளால கட்டாயமாக படிக்கவே முடியாது. ஸோ பேசிக் ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது அடிப்படையில் நம்ம ஒரு குரூப் 2A ப்ரிப்பரேஷன் நம்ம மெயின் ஸ்கூலில் உள்ளே போகிறோம் அப்படின்னா அடிப்படையில் நம்ம செஞ்சு வச்சிருக்க வேண்டியது, நமக்குள்ளே இருக்க வேண்டிய இன்புட் அப்படிங்கிற விஷயம் இதெல்லாம் தான். இதெல்லாம் தெரியாமல் நான் ஏதோ ஒன்று எடுத்து படிக்க ஆரம்பிச்சிருவேன். ஏதோ ஒரு கிளாஸு உங்கள் சிலபஸில் ஏதோ ஒரு இருக்கிற ஒரு டாபிக் எடுத்து அதுக்கு நான் இந்த வாரம் கிளாஸ் எடுக்க போகிறேன், அந்த கிளாஸை நீங்கள் படிங்க, அப்புறம் போக போக பார்த்துக்கலாம் அப்படின்னா அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. அது காலம் போகும், ஆனால் உங்களுக்கு காரியத்தில் வெற்றியை தராது. அப்போ ரொம்ப துல்லியமாக இருக்கணும். ஒரு நான் ஆரம்பத்திலே உங்களுக்கு சொன்ன இந்த மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் மாதிரி இருக்கணும். இது இருக்கு, இது இல்லை, இது இப்போ படிக்கலாம், இது இப்போ படிக்கக்கூடாது, இதை இப்போ படி, இது ரிசர்வ் பண்ணி வை, ரிசல்ட் வரட்டும், ரிசல்ட்டுக்கு அப்புறம் இதை படிக்கணும், ரிசல்ட்டுக்கு முன்னாடி இதெல்லாம் படிச்சு வச்சிருக்கணும். ரிசல்ட்டுக்கு முன்னாடி எல்லாத்தையும் படிக்கிறதும் தப்பு, ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் எல்லாத்தையும் படிச்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வெயிட் பண்றதும் தப்பு. அப்போ இந்த கம்பேரிசன்ல உங்களுக்கு நான் 2 விஷயம் கம்பேர் பண்ணி காட்டியிருக்கிறேன். என்னென்ன விஷயம் கம்பேர் பண்ணியிருக்கிறேன்? ஃபர்ஸ்ட் குரூப் 1 and 2 ப்ரிலிமினரியும் குரூப் 2A மெயின்ஸ் பேப்பரையும் நான் உங்களுக்கு கம்பேர் பண்ணி காட்டியிருக்கேன். கிளியர்? ரைட். அப்போ அதில் நமக்கு என்ன புரிஞ்சது? குரூப் 1 and 2 ப்ரிலிமினரிக்கு நம்ம என்னெல்லாம் படிச்சோமோ அது மட்டும்தான் இந்த 2A மெயின்ஸ்லையும் திரும்ப வருது அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். 2A மெயின்ஸுக்கும் நம்ம அங்கே படித்த ப்ரிலிமினரிக்கும் நடுவில் 1000 வித்தியாசம் இருக்கு. ஒரு 25% தான் சேமா இருக்கு, மீதி இருக்கிறது எல்லாமே புது கண்டென்ட். அதில் முக்கால்வாசிக்கு ஸ்கூல் புக்கில் கண்டென்ட் இல்லை அப்படிங்கிற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ப்ரிலிமினரி எழுதிட்டோம், பாஸ் பண்ணிட்டோம். ஆனால் மெயின் ஸ்கூலில் போகிறப்ப இங்கே இருந்த அடிப்படை அறிவு ஓரளவுக்கு தான் உதவும். இதை வச்சே இதை கரெக்ட் பண்ணிட முடியுமானா முடியாது அப்படிங்கிற விஷயத்த ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது 2A மெயின்ஸும் 2 மெயின்ஸுக்கும் நடுவில் எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் ஒன்று, எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் 2க்கும் இருக்கிற டிஃபரன்ஸ், எது இதில் இருக்கு எது இதில் இல்லை அப்படிங்கிற ஒப்பீடு என்னங்கிறது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். இதை நம்ம பிளான் பண்ணிக்கிட்டோம். ஓகே, இப்போ நம்ம என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா நம்ம இப்போ ப்ராப்பராக படிக்க ஆரம்பிக்க போகிறோம். இப்போ நம்ம ப்ராப்பராக படிக்க ஆரம்பிக்க போகிறோம் அப்படிங்கிறப்போ ஒரு முறையான டெஸ்ட் ப்ராக்டிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம டிசைன் பண்ணியிருக்கிறோம். ஒன்று, உங்களுக்கு குரூப் 2Aக்கு உங்களுக்கு MCQ டைப்பு, அதனால அப்ஜெக்டிவ் டைப்பில் 4 ஆன்சரில் ஒரு ஆன்சரை நீங்கள் செலக்ட் பண்ண போகிறீங்க. அட் த சேம் டைம் நீங்கள் டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் நீங்கள் படிக்கிறப்ப நீங்கள் டிஸ்கிரிப்டிவாக எழுத போகிறீங்க. குரூப் 2 மெயின்ஸில் டிஸ்கிரிப்டிவாக எழுத போகிறீங்க. இந்த ரெண்டையும் படிக்க போகிற ஆள் ஒரே ஆள் தான், ஒரே சப்ஜெக்ட் தான். அதுக்காக தான் இவ்வளோ கம்பேரிசன் உங்களுக்கு காட்டினது. எந்தெந்த விஷயங்கள்லாம் ஒன்றா வருதோ அதெல்லாம் முன்னாடி படிக்கணும். அப்படி படித்து முடிக்கிறப்ப நம்ம ரொம்ப முறையாக ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்படின்னா எந்த மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம்?
அப்படின்னா குரூப் 2 டிஸ்கிரிப்டிவ் டைப்புக்கான டெஸ்ட் பிளான் தான் உங்களுக்கு நான் இப்போ போட்டிருக்கிறது. குரூப் 2க்கான டெஸ்ட் பிளான். ஸோ ஃபஸ்ட்டு எல்லாருக்குமே நமக்கு என்ன இருக்குன்னா, ரொம்ப நாள் ஆச்சு நம்ம டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் எழுதி அப்ஜெக்டிவ் டைப்பை பார்த்து பழகி நமக்கு கை வராது. அதனால் நான் ஃபஸ்ட்டு 2 டெஸ்ட் உங்களுக்கு நான் என்ன கொடுத்துருக்கிறேன்னா, ஃபவுண்டேஷன் டெஸ்ட் 1, ஃபவுண்டேஷன் டெஸ்ட் 2 அப்படிங்கிற 2 ரைட்டிங் ப்ராக்டிஸ் டெஸ்ட் கொடுத்துருக்கிறோம். அந்த 2 ரைட்டிங் ப்ராக்டிஸ் டெஸ்ட்டும் இனிஷியலாக எடுத்தோடனே 300 மார்க் இல்லை. ஃபஸ்ட்டு டெஸ்ட் 150 மார்க்குக்கும், ரெண்டாவது டெஸ்ட் 200 மார்க்குக்கும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு கொடுக்குறோம். அப்போ இந்த 2 டெஸ்ட்டுக்குமானது அடிப்படை தேர்வு. அதுக்கு அடுத்தது ஒரு செட் 1 அப்படிங்கிறது நான் உங்களுக்கு 2 சப்ஜெக்டை கம்பைன் பண்ணி ஒரு செட் 1 அப்படிங்கிறது நம்ம கொடுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் செட் அப்படிங்கிறது மாடர்ன் இந்தியா ஆஃப் இந்தியா வித் ஸ்பெசிஃபிக் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு ஐஎன்எம் போர்ஷனையும் பாலிட்டி போர்ஷனையும் நான் உங்களுக்கு வந்து செட் 1 அப்படின்னு சொல்லி ஒரு செட்டாக நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் இந்த டெஸ்ட் போர்ஷனுக்கு. சரி, இந்த டெஸ்ட்டுக்கு சார் இந்த மாடர்ன் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா வித் ஸ்பெசிஃபிக் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு அப்படிங்கிறதுக்கு மட்டுமே எத்தனை டெஸ்ட் அப்படின்னா, இந்த மாடர்ன் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா அப்படிங்கிறதுலேருந்து நமக்கு உங்களுக்கு எத்தனை மார்க் கேட்க போகிறாங்க? 40 மார்க்கு கேட்க போகிறாங்க. மொத்தமாக 40 மார்க் கேட்க போகிறாங்க. ஆனால் உங்களுக்கு நம்ம கொடுக்குற டெஸ்ட்டு அதில் ஃபுல் டெஸ்ட்டு 2 டெஸ்ட்டுமே உங்களுக்கு 300 மார்க் இருக்கிற டெஸ்ட். கிட்டத்தட்ட இந்த உங்களுக்கு கிட்டத்தட்ட இல்லை 100% உங்களுக்கு சிலபஸில் என்னென்ன விஷயங்கள்லாம் கொடுத்துருக்குறாங்களோ அதோட எல்லா டைமென்ஷன்லையும் ஒரு மெயின்ஸ் ஆஸ்பெக்டில் எப்படி உங்களுக்கு கேள்வி கேட்பாங்களோ அத்தனை டைமென்ஷனையும் கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு ஸ்டடி மெட்டீரியலாக உங்களுக்கு கொடுத்து அதை படிக்க வச்சு அந்த மெட்டீரியலிருந்து உங்களுக்கு கேள்வி கேட்கக்கூடிய ஒரு இடம் தான் இந்த மாடர்ன் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு டாபிக், ஐஎன்எம் டாபிக். ஸோ அதுக்கு ஃபுல் டெஸ்ட் 2 டெஸ்ட் அப்படிங்கிறப்ப 600 மார்க்குக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க. 600 மார்க்குக்கு உண்டான மெட்டீரியல் உங்களுக்கு கொடுத்துருவோம். அந்த 600 மார்க்குக்கு உண்டான டெஸ்ட் போர்ஷனை நீங்கள் எழுதணும். அதிலிருந்து உங்களுக்கு எக்ஸாமில் கேட்க போகிறது வெறும் 40 மார்க்கு தான். 100% இந்த டெஸ்ட் பேட்சில் என்ன ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அதிலிருந்து தான் உங்களுக்கு கொஸ்டின் விழும். இது கடந்த குரூப் 2ல ஏகப்பட்ட ஆஃபீஸர்ஸை கிரியேட் பண்ண அந்த தைரியத்திலையும் நம்பிக்கையிலையும் அந்த ப்ரெடிக்ஷன் சரியாக இருந்துச்சு அப்படிங்கிற சந்தோஷத்துலையும் சொல்கிறேன். ஸோ ரொம்ப வாஸ்ட்டாக உங்களுக்கு சிலபஸில் இருக்கிற ஒவ்வொரு பார்ட்டையும் ஈச் அண்ட் எவரி போர்ஷனையும் உங்களுக்கு எவ்வளோ டீட்டெயிலாக சொல்ல முடியுமோ அவ்வளோ டீட்டெயிலாக சொல்லக்கூடிய வகையில் இந்த 2 டெஸ்ட் இருக்கும். சரி, இது கூட பேரலாக அடுத்த என்ன டெஸ்ட் எழுத போகிறோம் அப்படின்னா பாலிட்டிக்கு அதே மாதிரி உங்களுக்கு டோட்டலாக 2 டெஸ்ட்டு. இந்த 2 டெஸ்ட்டும் 600 மார்க்குக்கு நீங்கள் டெஸ்ட் எழுத போகிறீங்க. பட் உங்களுக்கு அதிலிருந்து கேட்கக்கூடிய மார்க் அப்படிங்கிறது 60 மார்க்கு கேட்க போகிறாங்க. ஸோ கொஞ்சம் பெரிய போர்ஷன். இந்த போர்ஷன் இருக்கிறதுலேயே அதிகப்படியான மார்க் கேட்குறது நமக்கு இந்த ஸ்பெசிஃபிக்காக இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாடு ஸ்பெசிஃபிக் இந்தியன் கவர்னன்ஸ், இந்தியன் பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ் அப்படிங்கிற இந்த போர்ஷன் தான். பட் இதுக்குள்ளே இருக்கிறதுலேயும் நம்ம 2 நம்ம பிரித்து வச்சுக்கிறோம். ஸோ பாலிட்டியோட மேஜர் போர்ஷன்ஸ் எல்லாமே இங்கே இருக்க போது அடுத்து இருக்கக்கூடியது அதில் இருக்கிற ஒரு பார்ட்டை நம்ம பிரித்து இன்னொரு செட்டாகவும் நம்ம போட போகிறோம். ஸோ செட் 1 அப்படிங்கிறது ஐஎன்எம் ப்ளஸ் பாலிட்டி. இதில் ஒரு 2 டெஸ்ட், இதில் ஒரு 2 டெஸ்ட். ஐஎன்எம்ல ஒரு டெஸ்ட், பாலிட்டியில் ஒரு டெஸ்ட், எகெயின் ஐஎன்எம்ல ஒரு டெஸ்ட், எகெயின் ஒரு பாலிட்டியில் ஒரு டெஸ்ட். அண்ட் தென் அது 2ஐயும் கம்பைன் பண்ணி ஒரு ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் அப்படிங்கிறப்ப உங்கள் சிலபஸில் இந்த குரூப் 2 சிலபஸில் என்னென்ன விஷயமெல்லாம் கொடுத்துருக்குறாங்களோ அது மொத்தமும் கவர் ஆயிரும் இந்த 5 டெஸ்ட்டில். 5 × 3 1500 மதிப்பெண்களுக்கு நீங்கள் டெஸ்ட் எழுதுறீங்க. 60 + 40 100 மார்க்குக்கு உங்களுக்கு எக்ஸாமில் கேள்வி கேட்க போகிறாங்க. உங்களுக்கு கேட்கப்படுற 100 கேள்வி இந்த 1500 மார்க் நான் உங்களுக்கு என்ன டெஸ்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் எடுத்து கொடுக்குறோமோ அந்த கொஸ்டின்ஸ்ல இருந்தா உங்களுக்கு நிச்சயமா வரும். செட் 2 அதுக்கு அடுத்த செட்டா நம்ம எதை பிராக்டிஸ் பண்ண போறோம் அப்படின்னா இந்தியன் எக்கானமி அண்ட் ஜியாகிரபி ஆஃப் தமிழ்நாடு, ஜியாகிரபி ஆஃப் இந்தியா வித் ஸ்பெசிஃபிக் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு அப்படிங்கிற இந்த போர்ஷனை நம்ம படிக்க போறோம். இந்த போர்ஷன்லயும் அதே மாதிரி இதுல 2 டெஸ்ட், இதுல 2 டெஸ்ட், இந்த 2 டெஸ்டையும் சேர்த்து ஒரு ரிவிஷன் டெஸ்ட். ஸோ டோட்டலா இந்த செட் 2க்கு இருக்கிற போர்ஷனுக்கு எக்கனாமிக்ஸும் ஜியாகிரபிக்கு சேர்த்து 5 டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட், அது ஃபுல் மார்க் டெஸ்ட். 5 × 300 1500 மார்க்ஸுக்கு நீங்க எழுத போறீங்க. ஒரு 30-40 மார்க்கு கேட்க போறாங்க. ஸோ 3வது செட் அப்படிங்கிறது சோசியல் இஷ்யூஸ் அண்ட் என்விரான்மெண்ட். என்விரான்மெண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு தனியாக கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆனால் ஜியாகிரபி அப்படிங்கிற ஒரு போர்ஷனுக்குள்ள ஒன்றா இருக்கக்கூடிய ஒரு போர்ஷனை நம்ம 2ஆக பிரித்து என்விரான்மெண்ட் போர்ஷனை தனியாக கட் பண்ணுறோம். அதை சோசியல் இஷ்யூஸ்குள்ள கனெக்ட் பண்ணுறோம். சோசியல் இஷ்யூஸும் ப்ளஸ் என்விரான்மெண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு செட் 3, அதுக்கு ஒரு ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட். ஸோ இதுலேயும் ஒரு 5 டெஸ்ட். செட் 4 அப்படிங்கிறது தமிழ் சொசைட்டி அண்ட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ் சொசைட்டி அண்ட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வரக்கூடிய போர்ஷன் செட் 4. இதிலிருந்து உங்களுக்கு டோட்டலாக அதே மாதிரி ஒரு 5 டெஸ்ட். இந்த 5 டெஸ்ட்ல இருந்தும் 1500 மார்க்ல இருந்தால் இதுக்கு வரப்போகுது. ஸோ செட் 5 அப்படிங்கிறது கரண்ட் அஃபேர்ஸ், எக்ஸ்க்ளூசிவ் கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட். அது எந்தெந்த போர்ஷன்ல எல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ் கேட்குறாங்களோ அது எல்லாமே சேர்த்து
2 டெஸ்ட் 600 மார்க்குக்கு கம்ப்ளீட்டாக கரண்ட் அஃபேர்ஸ்க்கு மட்டுமே ஒரு டெஸ்ட் கொடுக்க போகிறோம். ஸோ அது கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் 2, டோட்டலாக ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் இது எல்லாத்தையும் சேர்த்து 300 மார்க்குக்கு ஒரே பேப்பரா ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் அப்படிங்கிறது 2. அது இல்லாமல் இந்த பேப்பரில் தமிழ் எலிஜிபிலிட்டியும் இருக்கிறதால தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு ஸ்பெஷல் கிளாஸஸ் வித் டெஸ்ட் அப்படிங்கிறது டோட்டலாக 4 டெஸ்ட். அப்போ ஒட்டு மொத்தமாக டோட்டல் நம்பர் ஆஃப் டெஸ்ட் அப்படிங்கிறது குரூப் 2 மெயின் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு 30 டெஸ்ட். ஸோ இந்த 30 டெஸ்ட்டில் 4 டெஸ்ட் மட்டும்தான் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். இப்போ ஃபுல்லாக ஜிஎஸ் போர்ஷனுக்கு மட்டும் நீங்கள் எழுதக்கூடிய டெஸ்ட் அப்படிங்கிறது 26 டெஸ்ட். 26 டெஸ்ட் இன்ட்டு 300 மார்க். நீங்கள் இவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணி அதிலிருந்து உங்களுக்கு கேட்கக்கூடிய மார்க்கு வெறும் 300 மார்க். நீங்கள் 26 மடங்கு அதை விட அதிகமான ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. உங்களுக்கு கேட்கக்கூடியது ஒரு 300 மார்க்கு, ஆனால் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது 26 300 மார்க்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. 100% நீங்கள் என்ன இங்கே ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த விஷயம்தான் அங்கே வரும். கிளியர்? இதுதான் குரூப் 2 டெஸ்ட் பேட்ச்க்கான டீட்டெயில்ஸ். அதே மாதிரி குரூப் 2A, குரூப் 2Aக்கு நமக்கு 2 பார்ட்டு. பார்ட் A அப்படிங்கிறது ஜிஎஸ், பார்ட் B அப்படிங்கிறது உங்களுக்கு லாங்குவேஜ் அண்டு ரீசனிங் பார்ட். அப்போ இந்த பார்ட் ஏல நம்ம என்ன பண்ணுறோம், அதே மாதிரி குரூப் 2க்கு எப்படி செட் 1ல என்னென்ன சப்ஜெக்ட் வச்சோம், மாடர்ன் இந்தியாவும் பாலிட்டியும் வச்சோம். ஸோ இங்கேயும் செட் 1 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மாடர்ன் ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு, பாலிட்டி அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ். ஸோ இந்த 3 சேர்ந்தது தான் இங்கே செட் 1. கிளியர்? நான் ஏன் இந்த ஷெடியூலை இவ்வளோ கிட்டத்தட்ட உங்களுக்கு இந்த ஷெடியூலை ஃப்ரேம் பண்ணுறதுக்கு மட்டுமே ஒரு 3-4 நாள் முழு நேரமாக எங்களோட R&D ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஷெடியூலில் ஒவ்வொரு விஷயமும் எந்த இடத்துல மேட்ச் பண்ணி கரெக்டாக உங்களுக்கு பேர் பண்ணுனா அடுத்து வரக்கூடிய அந்த ப்ரிப்பரேஷனில் 2க்கும் 2Aக்கும் ஒரே சமயத்தில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கிளியர் கட்டாக அனலைஸ் பண்ணி போட்ட ஒரு ஷெடியூல் தான் இந்த ஷெடியூல். ஸோ நீங்கள் 2 மெயின்ஸுக்கு என்ன ஷெடியூல் நீங்கள் போட்டீங்களோ, என்ன படிச்சுட்டு இருக்கிறீங்களோ, அது கூட பேரலாக குரூப் 2Aவுக்கும் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கு போட்டிருக்கிறோம். அங்கே கொடுத்த அதே INM பாலிட்டி தான் இங்கேயும் வருது. ஆனால் அங்கே என்ன போர்ஷன் இருக்கோ அதையும் படிப்போம், இங்கே என்ன போர்ஷன் பொதுவாக இருக்கோ அதையும் படிப்போம். இதுக்கு ஸ்பெசிஃபிக்காக இருக்கிறது இதுக்கு படிப்போம், அதுக்கு ஸ்பெசிஃபிக்காக இருக்கிறது அதுக்கு படிப்போம். ஆனால் பொதுவாக இருக்கிறத முதல்ல முடிச்சிருவோம் ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி அப்படிங்கிறதா இது. அங்கே இருக்கிற செட் 1 குரூப் 2ஓட செட் 1ல என்ன சப்ஜெக்டோ அந்த சேம் சப்ஜெக்ட் தான் இங்கேயும் இருக்கும். அதில் மாடர்ன் ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடுல மட்டும் 3 அப்ஜெக்டிவ் டைப் டெஸ்ட், பாலிட்டிக்கு 3 அப்ஜெக்டிவ் டைப் டெஸ்ட். ஒவ்வொரு டெஸ்ட்டும் 150 கொஸ்டின்ஸ் இருக்கும். 100லிருந்து மினிமம் 100, மேக்ஸிமம் 150. மேக்ஸிமம்க்கு எண்டே இல்லை. இன்னும் அதுக்கு அதிகப்படியான கூடுதல் கேள்விகள் எடுக்க முடியும் அப்படின்னா லிமிட்லெஸ். எவ்வளோ கேள்விகள் உங்களுக்கு கொடுத்து ப்ராக்டிஸ் பண்ண முடியுமோ அவ்வளவு கேள்விகள் கொடுப்போம். குறைந்தபட்சம் ஒவ்வொரு தேர்வும் 100 கேள்விகள் இருக்கும். அப்போ இந்த மாடர்ன் ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு, தமிழ்நாட்டின் நவீன வரலாறு அப்படிங்கிற இடத்துல இருந்து மட்டுமே உங்களுக்கு 300 அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸை நம்ம கேட்க போகிறோம். இந்தியன் பாலிட்டியிலிருந்து மட்டும் 300 கேள்விகளை கேட்க போகிறோம். அந்த போர்ஷன்ல இருந்து மட்டும். அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் வித் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு, தமிழ்நாட்டின் நிர்வாகம் அப்படிங்கிறதுல இருந்து 200 கேள்விகளை கேட்க போகிறோம். ஸோ இந்த ஹிஸ்ட்ரி அண்ட் பாலிட்டியிலிருந்து மட்டும் இது வந்து குறைந்தபட்சம். ஸோ இந்த 800 கேள்விகள் மட்டும்தான் அப்படின்னா இல்லை, இந்த 800க்கு மேலே ஒவ்வொரு போர்ஷன்லையுமே இன்னும் அதிகப்படியான கேள்விகள், எவ்வளவு தூரம் அதில் அதிகப்படியான கேள்விகள் கேட்க முடியுமோ அத்தனை அதிகப்படியான கேள்விகளும் இந்த ஒவ்வொரு போர்ஷன்லேயும் வரும். குறைஞ்சது 150லிருந்து 200 கேள்விகள் உங்களுக்கு நிச்சயமா அந்த டெஸ்ட் ப்ராக்டிஸ் உங்களுக்கு அதுக்கு வரும். ஸோ 2வது செட் 2 அப்படிங்கிறது எக்கனாமிக்ஸ் அண்ட் ஜியாகிரபி. நீங்கள் குரூப் 2 மெயின்ஸில் நீங்கள் பார்த்தாலும் செட் 2 அப்படிங்கிறது எக்கனாமிக்ஸும் ஜியாகிரபியாக இருக்கும். ஸோ அந்த எக்கனாமிக்ஸ் அண்ட் ஜியாகிரபி இதுலேயும் உங்களுக்கு செட் 2வாக இருக்கும். அதில் 2 டெஸ்ட், இதில் 2 டெஸ்ட், அண்ட் தென் இது 2க்கும் சேர்த்து ஒரு ரிவிஷன் டெஸ்ட். ஸோ டோட்டலாக இந்த போர்ஷனுக்கு செட் 2க்கு 3 டெஸ்ட், செட் 1க்கு 4 டெஸ்ட், 4 3 7 டெஸ்ட். செட் 3 அப்படிங்கிறது சோசியல் இஷ்யூஸ் அண்ட் என்விரான்மெண்ட். ஸோ சோசியல் இஷ்யூஸ் என்விரான்மெண்ட்ல அதே மாதிரி சோசியல் இஷ்யூஸில் 2 டெஸ்ட், என்விரான்மெண்ட் அண்ட் பயோடைவர்சிட்டியில் 2 டெஸ்ட். இது 2ம் சேர்த்து ஒரு ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட். ஸோ இந்த போர்ஷனுக்கு மட்டும் 5 அப்ஜெக்டிவ் டைப் டெஸ்ட். செட் 4ல தமிழ் சொசைட்டி கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜில் 3 டெஸ்ட், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் 4 டெஸ்ட், அண்ட் தென் தமிழ் சொசைட்டி சயின்ஸ் அண்ட் டெக் அதுக்கு ஒரு ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட். அதில் அந்த செட் அடுத்தது ஒரு ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட். எல்லா போர்ஷனும் சேர்த்து ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் 2, தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படிங்கிறது டோட்டலாக உங்களுக்கு 4 டெஸ்ட் வித் கிளாஸோட. பார்ட் B இது வந்து ஜிஎஸ்க்கு உண்டான சிலபஸ். ஸோ இந்த ஜிஎஸ் இது வரைக்கும் நம்ம பார்த்த இந்த ஜிஎஸ்ல இருந்து உங்களுக்கு என்ன நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா, நம்ம பிளான் படி என்ன பண்ண போகிறோம், குரூப் 2வையும் 2Aவையும் ஒன்றா படிக்க போகிறோம்.
அங்கே ஹிஸ்ட்ரியும் பாலிட்டியும் தான் படிக்க போகிறோம், இங்கேயும் அதே ஹிஸ்ட்ரியும் பாலிட்டியும் தான் படிக்க போகிறோம். அங்கே எக்கனாமிக்ஸும் ஜாகிரஃபியும் படிக்க போகிறோம், இங்கேயும் எக்கனாமிக்ஸ் ஜாகிரஃபியும் படிக்க போகிறோம். அந்த போர்ஷனை படித்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி அந்த டேட்டில் ஒரு 300 மார்க்குக்கு டிஸ்கிரிப்டிவ்க்கு எப்படி ஆன்சர் எழுதணும் அப்படிங்கிற ஆன்சரை நம்ம கொடுக்க போகிறோம். இங்கே அப்ஜெக்டிவாக நீங்கள் படித்ததெல்லாம் வச்சு இங்கே நம்ம அப்ஜெக்டிவாக நம்ம இங்கே சால்வ் பண்ண போகிறோம். ஸோ அங்கே டிஸ்கிரிப்டிவ், இங்கே அப்ஜெக்டிவ், இந்த ரெண்டு விஷயத்தை நம்ம பேரலாக மேட்ச் பண்ண போகிறோம். எல்லா சப்ஜெக்டையும் பேரலாகவே படிக்கிறோம். அப்போ தான் நமக்கு ஒரே சமயத்தில் 2 போஸ்ட்டுக்கும் நம்ம எலிஜிபிள் ஆகிற அளவுக்கு நம்ம ப்ரிப்பரேஷனை கொண்டுட்டு போக முடியும். ரைட். அப்போ இந்த பார்ட் பி, குரூப் 2A மெயின்ஸோட பார்ட் பி என்ன அப்படின்னா, பார்ட் பிங்கிறது முழுக்க லாங்குவேஜ் அண்ட் ரீசனிங். அதுக்கப்புறம் பார்ட் பிங்கிறது பார்ட் பி அண்ட் சி அப்படிங்கிறது முழுக்க லாங்குவேஜ் அண்ட் ரீசனிங் பார்ட். ஸோ இதில் டாபிக் வைஸ் டெஸ்ட் நம்ம எப்படி பண்ணியிருக்கிறோம்னா 10 டெஸ்ட்டு. ஒவ்வொரு டெஸ்ட்லையுமே 2 ரீசனிங் போர்ஷன் இருக்கும், 2 லாங்குவேஜ் டாபிக்ஸ் இருக்கும். நீங்கள் தமிழாக இருந்தால் தமிழ்லேருந்து 2 டாபிக், இலக்கண பகுதியிலிருந்து 2 டாபிக் ப்ளஸ் 2 ரீசனிங் டாபிக், இங்கிலீஷாக இருந்தால் இங்கிலீஷ்லேருந்து 2 டாபிக், ரீசனிங் பார்ட்லேருந்து ஒரு 2 டாபிக் இருக்கும். அப்படி மொத்தமாக ரீசனிங்கும் லாங்குவேஜ் பார்ட்டுக்கு மட்டுமே எக்ஸ்க்ளூசிவாக 10 டெஸ்ட்டு. ரீசனிங் ஃபுல் ரிவிஷன் அப்படிங்கிறது 2 டெஸ்ட்டு. அதே மாதிரி லாங்குவேஜோட ஃபுல் ரிவிஷன் அப்படிங்கிறது 2 டெஸ்ட்டு. ஸோ ரீசனிங் அண்ட் லாங்குவேஜ் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஃபுல் ரிவிஷன் அப்படிங்கிறது ஒரு டெஸ்ட்டு. டோட்டல் நம்பர் ஆஃப் டெஸ்ட் அப்படிங்கிறது குரூப் 2Aவுக்கு 48, மொத்தமாக 48 டெஸ்ட் நம்ம நடத்த போகிறோம். ஸோ இந்த 48 கேள்விகளில் 48 டெஸ்ட்டில் கேட்கக்கூடிய இந்த கேள்விகள் இருந்தால் நியர்லி நீங்கள் வந்து ஒரு 7000லிருந்து 8000 கேள்விகள் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. மினிமம் ஒரு 7000லிருந்து 8000 கேள்விகள் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. அதிலிருந்து தான் உங்களுக்கு தேவையான அந்த 200 கேள்விகள் வரப்போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் கிளியர் கட்டாக புரிஞ்சுக்கலாம். ஓகே, சரி. இப்போ குரூப் 2 பிளான் புரிஞ்சிருச்சு, குரூப் 2A பிளான் புரிஞ்சிருச்சு, நம்ம டெஸ்ட் எப்படி கொண்டுட்டு போகுங்கிறது புரிஞ்சிருச்சு. அடுத்தது நமக்கு என்ன ஒரு சந்தேகம் வரும்னா, ப்ரிலிமினரியில் வந்து நான் ரொம்ப நல்லா படித்தேன் சார், ஆனால் அங்கே நிறைய டாக்டிக்ஸ் எல்லாம் பயன்படுத்தினேன். இந்த போர்ஷனை படிப்பேன், இதை விட்டுருவேன். சயின்ஸ் அண்ட் டெக்லாம் என்னன்னே தெரியாது, எக்கனாமிக்ஸ் ஜியாகிரஃபி தொடவே இல்லை. ஆனால் நான் ப்ரிலிமினரி எப்படியோ நல்லபடியாக பாஸ் பண்ணிட்டேன். வித் லாங்குவேஜ் சப்போர்ட்டோட நம்ம இன்றைக்கி நான் பாஸ் பண்ணிட்டோம். ஆனால் அங்கே சில சப்ஜெக்ட் நம்ம படிச்சிருக்க மாட்டோம். அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஆப்ஷன் விட்டு விட்டு படிக்கிற மாதிரியே மெயின்ஸ்லேயும் நம்ம அதை அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அதை அப்ளை பண்ண முடியாது. அப்படி பண்ணுறது நாமளே தோல்விக்கு வழிதேடுற மாதிரி ஆகிடும். அப்போ அப்படி பண்ணலாமா அப்படின்னா பண்ண முடியாது. இங்கே எல்லா சப்ஜெக்டையுமே படிக்கணும். அப்போ எல்லா சப்ஜெக்டையும் படிக்கணும்னு நமக்கு கமலஹாசன் சொல்கிற மாதிரி எனக்கு பதில் தெரியலன்னா பரவாயில்ல, எனக்கு கேள்வியே தெரியாதுங்கிற மாதிரி நம்ம படிக்கிறது கஷ்டம் அப்படிங்கிறது. ரெண்டாவதுனா அதுக்கு முன்னாடி அந்த சப்ஜெக்டில் சயின்ஸ் அண்ட் டெக்லாம் எனக்கு என்னன்னே புரியாது சார், சோசியல் இஷ்யூஸ் புரியாது, எக்கனாமிக்ஸ் புரியாது, யூனிட் 8ல் தமிழ்நாடு ஸ்பெசிஃபிக்கு நிறைய விஷயங்கள் கேட்டிருக்கிறாங்க, அந்த விஷயம் எனக்கு புரியாது அப்படின்னா இது எல்லாத்துக்குமே கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கிளாஸஸ் உண்டு. ஸோ இதில் என்னென்ன டாபிக் இருக்கோ இது எல்லா டாப்பிக்கும் ரொம்ப டீட்டெயில்டாக, ரொம்ப கம்ப்ளீட்டாக, ரொம்ப எலாபரேட்டான கம்ப்ளீட் கிளாஸஸ் சப்போர்ட் இருக்குது. அப்போ அந்த கிளாஸ் சப்போர்ட் இருக்கிறப்ப நீங்கள் ரொம்ப ஈஸியாக படித்து முடிச்சுக்கலாம். உங்களுக்கு இதில் புரியாதது எதுவும் இல்லை. ஃபஸ்ட்டு விஷயம் உங்களுக்கு அதை புரிய வைக்கணும். ரெண்டாவது விஷயம் உங்களுக்கு அதுக்கு கண்டென்ட் கொடுக்கணும். மூணாவது விஷயம் உங்களை அதை படிக்க வைக்கணும். நாலாவது விஷயம் அதை எழுத வச்சு நீங்கள் சரியாக தான் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத நாங்கள் மானிட்டர் பண்ணணும். அஞ்சாவது விஷயம் உங்களை ஆஃபீஸுக்கு அனுப்பிடணும், ஆஃபீஸராக. அவ்வளோதான். இந்த 5 ஃபங்க்ஷன் சரியாக நடந்துருச்சுன்னா அடுத்து வரக்கூடிய 6 மாதங்களில் நீங்களும் ஒரு ஆஃபீஸர் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. கிளியர்? ரைட். ஸோ தீஸ் ஆர் அவர் டாபிக்ஸ். சரி, அப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்? சரி, இந்த பேட்ச் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துட்டோம். சரி, இதுக்கு நீங்க வேற என்ன சப்போர்ட் பண்ண போறீங்க அப்படின்னா, குரூப் 2 பொறுத்த வரைக்கும் குரூப் 2ல உங்களுக்கு ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் டெஸ்ட் மெட்டீரியல் ரொம்ப எலாபரேட்டா இருக்கும். ரைட். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 பொறுத்த வரைக்கும் மொத்தம் உங்களுக்கு 30 டெஸ்ட் நடக்க போகுது. குரூப் 2வோட மெயின்ஸ் டெஸ்ட்டில் வந்து நீங்கள் மொத்தம் 30 டெஸ்ட் எழுத போகிறீங்க. எலாபரேட்டிவாக 30 டெஸ்ட் எழுத போகிறீங்க. அந்த 30 டெஸ்ட்டில் இருந்து தான் உங்களுக்கு ஒரு 300 மார்க் வரப்போகுது. அப்போ இந்த 30 டெஸ்ட்டுக்கும் ஒரு டெஸ்ட் 1ன்னு ஒரு போர்ஷன் கொடுக்குறோம். அந்த போர்ஷனுக்கு ஒரு டாபிக் இருக்குது. அந்த டாப்பிக்கை நான் எங்கெல்லாம் போய் படிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 3 லேயர் சப்போர்ட் நம்ம கொடுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன்று, இந்த ஃபண்டமெண்டல் டாபிக்ஸ் ஸ்கூல் புக்கில் இது எங்கெங்கெல்லாம் கவர் ஆகுது அப்படிங்கிற விஷயத்தை ஃபர்ஸ்ட் கொடுத்துட்றோம். அது வேர் டு ஸ்டடி ஃபார் ஸ்கூல் புக். ரெண்டாவது, இந்த பர்டிகுலர் டாப்பிக்கை எந்தெந்த ஸ்டாண்டர்ட் ரெஃபரன்ஸ் புக்ல இருந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியது ரெண்டாவது லேயர் ஆஃப் சப்போர்ட். அது உங்களுக்கு ஒரு லிஸ்ட் கொடுத்துருவோம். மூணாவது, சரி இதெல்லாம் நீங்கள் கொடுத்து நான் ஸ்கூல் புக்கை தேடி ஸ்டாண்டர்ட் புக்கை தேடி அதிலிருந்து தேவையான நோட்ஸ் எடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் கேட்குற கேள்விக்கு அதுக்கு நோட்ஸ் நான் அலைன் பண்ணி அப்புறம் நான் படித்து இது கதைக்கு ஆகுமா சார் அப்படின்னா இல்லை. மூணாவது ரொம்ப முக்கியமான விஷயம், ஃபர்ஸ்ட் 2 உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டே தான். மூணாவது, உங்களுக்கு ஒரு டெஸ்ட்டுக்கு 300 மார்க்குக்கு நம்ம கேள்வி கொடுக்குறோம் அப்படின்னா
அந்த 300 மார்க்குக்கு உண்டான ரொம்ப டீட்டெயில்டான கொஸ்டின் வித் ஆன்சர் உங்களுக்கு ஒரு புக்லெட்டாக கொடுத்துருவோம். ஆஃப்லைன் வரீங்களா, உங்கள் கையில் புக்லெட்டாக கொடுத்துருவோம். ஆன்லைன் வரீங்களா, உங்களுக்கு சாஃப்ட் காப்பி உங்களுக்கு உங்கள் மெயிலுக்கு வந்துடும். நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி அதை நீங்கள் படிச்சுக்கலாம். ஸோ இந்த விஷயத்தை தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அப்போ இதுக்கான விஷயங்கள் அப்படிங்கிறது, ஸோ இது வந்து ஒரு குரூப் 2ஓட மெயின்ஸ் டெஸ்ட் சீரியஸ்க்கான ஃபர்ஸ்ட் ஸ்டடி மெட்டீரியல், டெஸ்ட் 1க்கான ஸ்டடி மெட்டீரியல். இந்த ஸ்டடி மெட்டீரியல் அப்படிங்கிறது ஐஎன்எம் போர்ஷன்லேருந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறோம். அப்போ இந்த ஐஎன்எம் போர்ஷனில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு கேள்வி நான் கட்டுறேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு எக்ஸாம்பிள். ரெண்டாவது கொஸ்டின், லிஸ்ட் அவுட் த ட்ரைபல் மூமெண்ட்ஸ் இன் இந்தியா காசஸ் இம்பாக்ட் மேஜர் ட்ரைபல் ரிவோல்ட்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு கொஸ்டின். அப்படின்னா இந்த கொஸ்டினோட எல்லா டைமென்ஷனையும் கவர் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஒரு ஆன்சர் இருக்கும். ட்ரைபல் மூமெண்ட்ஸ் இன் இந்தியாவில் பழங்குடியின இயக்கங்கள் எங்கெங்கெல்லாம் இருந்தாங்க, ஃபேக்டர்ஸ் லெட் டு அப்ரைசிங், அந்த பழங்குடியின இயக்கங்கள், நீங்கள் அந்த பழங்குடியின எதிர்ப்பு இயக்கங்கள் தோன்றுவதற்கான காரணங்கள் என்னென்ன, ஃபேக்டர்ஸ் லெட் டு அப்ரைசிங் என்னென்ன காரணங்கள் அப்படிங்கிறது 1 by 1 உங்களுக்கு நம்ம ஒரு கொடுத்துட்றோம். அதுக்கு அடுத்தது மேஜர் ட்ரைபல் ரிவோல்ட்ஸ், இந்தியாவில் நடைபெற்ற மிக முக்கியமான பழங்குடியின கிளர்ச்சிகள் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பில் அப்ரைசிங். நீங்கள் இந்த கேள்வியை பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம குரூப் 1 குரூப் 2ஓட ப்ரிலிமினரியில் ஜிஎஸ்ல கேட்ட இந்த பக்கம் 4 ரிவோல்ட் கொடுத்துருந்தாங்க, அது சம்பந்தப்பட்ட மாநிலங்கள் கொடுத்துருந்தாங்க. அந்த கேள்வி எல்லாமே இந்த போர்ஷனை படித்தா அது எல்லாமே கவர் ஆயிரும். ஸோ பில் அப்ரைசிங், பில்களின் கிளர்ச்சி அப்படிங்கிறது அது எந்த லொக்கேஷனில், அது என்ன ரீசனுக்காக அந்த விஷயம் நடந்துச்சு, அந்த ரிசல்ட் ஆஃப் த ரிவோல்ட், அந்த புரட்சியின் விளைவு என்ன, அவங்க நினைச்சதை சாதிச்சாங்களா இல்லையா, 1. ரெண்டாவது ராமோசி அப்ரைசிங், அது எந்த பீரியடு, எந்த லொக்கேஷன், அதனுடைய தலைவர் யாரு, அதுக்கு என்ன காரணம், காசஸ் ஃபார்ம்ஸ் ஆஃப் ரெபலியன், அதனுடைய என்னென்ன வடிவங்கள் எல்லாம் அந்த கிளர்ச்சி நடந்துச்சு, அந்த ரிவோல்ட்டுடைய ரிசல்ட் என்ன அப்படிங்கிறது 2. மூணாவது கோல் அப்ரைசிங், கோள்களின் கிளர்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடியது, அதே மாதிரி லொகேஷன், அதனுடைய காரணங்கள், ஃபார்ம்ஸ் ஆஃப் ரெபலியன் அண்ட் ரிசல்ட் ஆஃப் த ரிவோல்ட் அப்படிங்கிறது. ஸோ 4th ஒன் கோண்டுகளின் கிளர்ச்சி அப்படிங்கிறது கோண்ட் அப்ரைசிங், ஒரு லொகேஷன், அவங்க யாரு தலைமை தாங்கினாங்க, அதனுடைய காரணங்கள் என்ன, கூடுதல் காரணங்கள் என்னென்ன, அதனுடைய எந்த வடிவங்கள் எல்லாம், ஃபார்ம்ஸ் ஆஃப் ரெபலியன் என்ன, அடிஷனல் ரீசன்ஸ், ஃபார்ம்ஸ் ஆஃப் ரெபலியன், காசஸ், லீடர்ஷிப், லொகேஷன் அண்ட் தென் ரிசல்ட் ஆஃப் த ரிவோல்ட், அந்த புரட்சியின் விளைவு என்ன அப்படிங்கிற விஷயத்தை கொடுத்தோம். அடுத்தது காசி அப்ரைசிங், அதுக்கும் அதே மாதிரி. அதுக்கு அடுத்தது சந்தால் ரெபலியன், சந்தால் கிளர்ச்சினா என்ன, அதனோட லொகேஷன் எங்க, யாரு காரணம், யாரு தலைவர், அது எப்படி எப்படிலாம் நடந்துச்சு, அதுக்கு ரிசல்ட் என்ன. அடுத்தது முண்டா ரெபலியன். நெக்ஸ்ட் ஒன் குக்கீஸ் ரிவோல்ட், குக்கி அப்படிங்கிறவங்களோட கிளர்ச்சி. ரம்பா ரெபலியன் ஆர் ராம்பாக்களின் கிளர்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இவ்வளோ விஷயத்த நாம உங்களுக்கு இந்த ஒரு கொஸ்டின்ல கொடுத்துருக்கோம். அப்போ இந்த ஸ்டடி நோட்ஸோட பர்பஸ் என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஒரு விஷயத்தை கொடுத்து ஒரு டிஸ்கிரிப்டிவ் டைப் எழுதுறப்ப ஏதாவது ஒரு விஷயத்தை கொடுத்து இதெல்லாம் நீ மனப்பாடம் பண்ணிட்டு வந்து எழுதிருங்க அப்படின்னு சொன்னா சத்தியமா சொல்றேன் ஒர்க் அவுட்டே ஆகாது. நீங்க வந்து மனப்பாடம் பண்ணி எழுதிடலாம் அப்படின்னு மெயின்ஸ் கனவு கூட காணாதீங்க. உங்களுக்கு சிலபஸ்ல இருக்கிற ஈச் அண்ட் எவ்ரி டாபிக் ரொம்ப டீட்டெயில்டான நோட்ஸ் கொடுக்குறோம். இப்போ இந்த ஒரு கேள்வியை நீங்க 10 மார்க்கா கேட்கலாம், 15 மார்க்கா கேட்கலாம். இதுக்குள்ள இருக்கிற ஒரு விஷயத்தை ஏதாவது ஒரு ரெபலியன், ரம்பா ரெபலியன் அப்படின்னா அதை ஒரு 5 மார்க்கா கேட்கலாம். நாளைக்கு ஒரு பேட்டர்ன் 5 மார்க் பேட்டர்ன் வருதுன்னு வச்சுக்கோங்க, இதில் இருக்கிற ஏதாவது ஒரு ரிபலியனை ஒரு 5 மார்க்கா கேட்கலாம். இல்லை நம்ம ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்ட்ல உங்களுக்கு நான் ஒன்று கொடுத்தேன்ல, என்ன கொடுத்துருக்கோம், ஃபேக்டர்ஸ் லெட் டு அப்ரைசிங், என்னென்ன காரணிகள் கிளர்ச்சியை நோக்கி இழுத்துட்டு போச்சு, இது ஒரு 5 மார்க்கா கேட்கலாம். இந்தியாவில் இருக்கக்கூடிய ட்ரைபல் மூவ்மெண்ட்ஸை பற்றி எழுதுங்க, அது ஒரு தனி 5 மார்க்கா கேட்கலாம். இது ஒரு 5 மார்க்கா கேட்கலாம், ஒரு 10 மார்க்கா கேட்கலாம், ஒரு 15 மார்க்கா கேட்கலாம். ஆனால் ஒரு கேள்வி, ஒரு டாபிக் உங்களுக்கு சிலபஸ்ல ஒரு தலைப்பு இருக்கு அப்படின்னா அந்த சிலபஸோட அந்த தலைப்புடைய 360 டிகிரி கவரேஜ் நீங்க வந்து எப்போ புரிஞ்சுக்கிறீங்களோ அப்படி நீங்க புரிஞ்சுக்கும் பட்சத்தில் அந்த தலைப்பு சம்பந்தமா என்ன கேள்வி வந்தாலும் உங்களால ஆன்சர் பண்ண முடியும். ஸோ சிலபஸ்ல என்ன டாபிக் கொடுக்குறாங்களோ அந்த டாபிக்ல இருந்து தான் டிஸ்கிரிப்டிவ்ல கொஸ்டின் வரப்போகுது. அந்த ஈச் அண்ட் எவ்ரி டாபிக் உடைய பல்வேறு டைமென்ஷன்ல உங்களுக்கு நான் கொஸ்டின் வித் ஆன்சர் வித் ரொம்ப டீடைல்டான ஒரு ஃபார்மேட்ல உங்களுக்கு மெட்டீரியலா கொடுத்துட்டோம். அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க ரொம்ப எளிமையா இதனுடைய ஆரம்பமும் தெரியும், முடிவும் தெரியும். ஆதி முதல் அந்த முறை இது ரொம்ப டீட்டெயிலாக நீங்கள் படிக்கிறப்ப இந்த கேள்வியே வரலாம், இந்த கேள்வியிலிருந்து வேற மாதிரி ஒரு கேள்வியை ஃபார்ம் பண்ணி வரலாம். எப்படி கேட்டாலும் உங்களால் ஆன்சர் எழுதிட முடியும். ஸோ இதே மாதிரி தான் ஒவ்வொரு கேள்விக்கும் ரொம்ப டீட்டெயில்டான ஒரு ஆன்சர் ஸ்கிரிப்ட் இருக்கும். நீங்கள் எந்த கேள்வி வேணாலும் இதே மாதிரி நீங்கள் எடுத்து படிச்சுக்க முடியும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ரைட், ஒரு கேள்வி பாருங்களேன். அனலைஸ் த காஸ் ஆஃப் பாப்புலர் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் 19th century அண்ட் நேச்சர் ஆஃப் பாப்புலர் ரெசிஸ்டன்ஸ் மூவ்மெண்ட்ஸ் இன் ரெஸ்பான்ஸ் டு பிரிட்டிஷ் ரூல் அப்படிங்கிற ஒரு கேள்வி. அப்படின்னா அப்போ எய்ம் ஆஃப் த ரெசிஸ்டன்ஸ் மூவ்மெண்ட்ஸ் என்னென்ன, ரெசிஸ்டன்ஸ் டு பிரிட்டிஷ் ரூல் அதுக்கு காரணங்கள் என்ன, பிரிட்டிஷ் ரூல் அவங்க ஏன் எதிர்த்தாங்க, அதுக்கு மிக முக்கியமான காரணங்கள் காசஸ் என்னென்ன, அதுக்கு பின்னாடி அதனோட விளைவு என்ன அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ
ஒரு கேள்வி, அனலைஸ் த லேண்ட் ரெவென்யூ பாலிசி அண்டர் பிரிட்டிஷ் ரூல். இப்போ பிரிட்டிஷ் காலத்தில் இந்தியாவில் பின்பற்றப்பட்ட வரி விதிப்பு முறைகள் அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான வருவாய் ஆதாரமே. அதுக்கு என்னென்ன கேள்விகள் இருக்குது? த லேண்ட் ரெவென்யூ சிஸ்டம் இன் பிரிட்டிஷ் இந்தியா வாஸ் ஒன் ஆஃப் த மேஜர் சோர்சஸ் ஆஃப் இன்கம் ஃபார் பிரிட்டிஷர்ஸ். த பிரிட்டிஷ் இன்ட்ரடியூஸ்ட் 3 டைப்ஸ் ஆஃப் லேண்ட் ரெவென்யூ பாலிசி. அது என்னென்ன? ஒன்று ஜமீன்தாரி, ஜமீன்தாரியோட இன்னொரு பேர் என்ன? பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம். இன்னொன்று ரயத்வாரி, இன்னொன்று மகள்வாரி. அப்போ ஜமீன்தாரினா என்ன, ரயத்வாரினா என்ன, மகள்வாரினா என்ன அப்படிங்கிறத கம்ப்ளீட்டா ஃபுல் டீட்டெயில் இந்த சிஸ்டம்னா என்ன அப்படின்னு. மகள்வாரினா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். 1822 வந்து ஒரு விஷயம், இங்கிலீஷ்மேன் ஹார்ட் மெக்கன்சி டிவைஸ்ட் a new system known as the மகள்வாரி in the north western provinces in the பெங்கால் பிரசிடென்சி. அப்படின்னா நார்த் வெஸ்டர்ன் அப்படின்னா வடமேற்கு வங்காளத்தின் வடமேற்கு பகுதிகளில் லார்டு மெக்கன்சி அப்படிங்கிறவர் 1822 இந்த திட்டத்தை கொண்டு வந்தாரு. இந்த திட்டத்தின் கீழே அண்டர் த மகள்வாரி சிஸ்டம் த லேண்ட் ரெவன்யூ வாஸ் கலெக்டட் ஃப்ரம் த ஃபார்மர்ஸ் பை த வில்லேஜ் ஆஃப் ஹெட்மேன் ஆன் பிகாஃப் ஆஃப் த ஹோல் வில்லேஜ். ஒரு கிராமத்தில் ஒரு தலைவர் இருப்பாரு, அந்த கிராமத்தின் சார்பாக மொத்த வரி வருவாயும் அந்த கிராம தலைவரிடத்திலிருந்து வசூல் பண்ணக்கூடிய ஒரு முறை தான் மகள்வாரி. அப்போ இதுதாங்க இந்த மாதிரி ஒரு வெர்ஷனா. இட் வாஸ் மாடிஃபைடு வெர்ஷன் ஆஃப் த ஜமீன்தாரி செட்டில்மெண்ட். இது ஜமீன்தாரி முறையின் மாறுபட்ட வடிவம். த என்டையர் வில்லேஜ் வாஸ் கன்வெர்டட் இன்டு ஒன் பிகர் யூனிட் கால்டு மகள். ஒரு பெரிய கிராமம் முழுசும் ஒரு ரெவன்யூ யூனிட்டா மாத்துறாங்க. இந்த ரெவன்யூ யூனிட் பேரு மகள். அதனால தான் இந்த சிஸ்டம் பேரு மகள்வாரி. இந்த மகள்வாரி சிஸ்டமுக்கோட ஃபோர் ஃபாதர் யாருன்னா ஜமீன்தாரி. அதோட மாடிஃபைடு வெர்ஷன் தான் இந்த சிஸ்டம். ஸோ இப்படி ஒரு கேள்வியை ரொம்ப டீடைல்டா ரெவன்யூ சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு கேள்வியை நீங்கள் ரொம்ப டீட்டெயில்டாக கிளியராக படிக்கிறப்போ இதில் உங்களுக்கு 2 இடத்துல ஹெல்ப் பண்ணும். ஒன்று, நீங்கள் டிஸ்கிரிப்டிவ்ல இந்த போர்ஷன்ல இருந்து ரெவன்யூ சிஸ்டம்ல என்ன கேள்வி கேட்டாலும் உங்களால் சூப்பராக எழுத முடியும். அட் த சேம் டைம் இப்போ நான் படித்த 5K நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த 4 பாயிண்ட்டுமே உங்களுக்கு அப்ஜெக்டிவ்ல கேள்வியாக வரும். 1822 இங்கிலீஷ்மேன் லார்டு மெக்கன்சி. இந்த மெக்கன்சிங்கிறவர் தான் மகள்வாரி சிஸ்டம் கொண்டு வர்றாரு. இதில் நான் 2 கேள்வி சொல்கிறேன். மகள்வாரி சிஸ்டம் கொண்டுட்டு வந்தது யாரு? மெக்கன்சி. சரி, லார்டு மெக்கன்சி மகள்வாரி சிஸ்டத்தை எந்த இயர்ல கொண்டு வந்தாரு? 822. 2 அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின். ஓகே, மூணாவது, மகள்வாரி சிஸ்டம் அப்படிங்கிறது எந்த சிஸ்டமோட மாடிஃபைடு வெர்ஷன்? ஜமீன்தாரி. அது ரிவர்ஸ்ல கேட்கலாம், ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் மாதிரி. ஜமீன்தாரி செட்டில்மெண்டோட ரிவர்ஸ் வெர்ஷனுக்கு இன்னொரு பேர் என்ன? அது மகள்வாரி. ஓகே, மகள் அப்படிங்கிறது எந்த ரெவன்யூ யூனிட் அப்படின்னா ஒரு கிராமத்தை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். ஸோ இந்த விஷயத்தை எல்லாமே Lord William Pendick was to suggest radical changes in the மகள்வாரி system under the guidance of Robert Martins Burt in 1833. அப்போ இதில் ஒரு மேஜர் சேஞ்சஸ் கொண்டுட்டு வந்தது யாரு? ராபர்ட் வில்லியம் பெண்டிக், லார்டு வில்லியம் பெண்டிக் அப்படிங்கிறது. ஸோ ஒரு அப்ஜெக்டிவ் படிக்கிறதும் ஒரு டிஸ்கிரிப்டிவ் படிக்கிறதும் நீங்கள் அதனால தான் டிஸ்கிரிப்டிவ்ல இருக்கிற செட் ஒன்னையும் அப்ஜெக்டிவ்ல இருக்கிற செட் ஒன்னையும் நான் ஒரே மாதிரி வச்சிருக்கிறோம். ஒரே போர்ஷன்ஸ் எல்லாத்தையும் ஒன்னா படிப்போம். இது டிஸ்கிரிப்டிவா எழுதி பழகுவோம். இந்த டிஸ்கிரிப்டிவ்க்கு படிச்ச விஷயங்களை வச்சு அதை அப்ஜெக்டிவா எழுதுவோம். கூடுதலாக அப்ஜெக்டிவ்க்கு என்னென்ன டெஸ்ட் கொஸ்டின்ஸ் இருக்கோ அதையும் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். எது வந்தாலும் அடிப்போம். ஒரே கல் 2 மாங்காய். சூப்பர் ஸ்டார் சொன்ன மாதிரி குறி வச்சா எற விழணும் அப்படிங்கிற மைண்ட்ல அந்த அளவுக்கு நம்ம ப்ரிப்பரேஷன் ஷார்ப்பாக இருக்கணும். ஓகே, சரி சார், இப்போ நீங்கள் நிறைய பேருக்கு டவுட் வரும் சார், இது இங்கிலீஷ் மீடியமில் சூப்பராக இருக்குது சார், மெட்டீரியல் அழகாக நீங்கள் கொடுத்துட்றீங்க, இதுக்கு நான் இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் என்ன பண்ணலாம்? ஒரு கேள்வி, இது ஒரு பதில், இந்த எழுதிக்கோ, அதை படிச்சுக்கோ, அதை மனப்பாடம் பண்ணிக்கோ, எழுதிக்கோங்கன்னா அந்த பர்டிகுலர் கேள்வி உங்களுக்கு வந்தால் நீங்கள் ஆன்சர் எழுதலாம், இல்லைன்னா எழுத முடியாது. அந்த பர்டிகுலர் கேள்வியே வரும் அப்படிங்கிறதுக்கு நமக்கு எந்த உத்தரவாதமும் வராது. கேள்வி சிலபஸ்ல இருந்து வரலாம், ஆனால் இந்த கேள்வி தான் வருமானு தெரியாது. அப்போ சிலபஸ்ல இருக்கிற ஈச் அண்ட் எவரி வேர்டையும் நம்ம எப்படி படிக்கணும்? ரொம்ப டீடைல்டா 360 டிகிரி அனலைஸ் பண்ணி இதில் என்னென்ன டைமென்ஷன்ல இருந்தெல்லாம் கேள்வி கேட்கலாமோ எல்லா டைமென்ஷன்ல இருந்தும் கேள்வி கேட்கக்கூடிய இடம் தான் இந்த இடம். சரி, அப்போ இந்த மெட்டீரியல் இங்கிலீஷ் மீடியம் ஓகே சார், தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி படிப்பாங்க அப்படின்னா, இங்கே என்னெல்லாம் கேள்வி இருக்கோ, என்னெல்லாம் விஷயம் இருக்கோ, ஒரு வரி மாறாமல், புள்ளி மாறாமல், கமா மாறாமல், சேம் டிட்டோ உங்களுக்கு அதை அப்படியே தமிழ்லையும் அந்த மெட்டீரியல் கொடுத்துருவோம். ரைட், இது தமிழ் மீடியம் மெட்டீரியல். அப்போ இந்த தமிழ் மீடியம் மெட்டீரியலை நான் உங்களுக்கு முன்ன காட்டின அதே கேள்வியை காட்டுறேன். இந்தியாவில் இருந்த பழங்குடியின இயக்கங்கள், அதற்கான காரணங்கள், அவற்றின் தாக்கம், பழங்குடியினர் கிளர்ச்சிகள் ஆகியவற்றை பட்டியலிடுக அப்படின்னா, இந்தியாவில் பழங்குடியின இயக்கங்கள், எழுச்சிக்கு வழிவகுத்த காரணிகள், பழங்குடியினர் கிளர்ச்சிகளின் பொதுவான பண்புகள், பழங்குடியினரின் கிளர்ச்சிகள். கிளர்ச்சிகள்ல யார் யாரெல்லாம் வராங்க? பில் கிளர்ச்சி, பில்களின் கிளர்ச்சி. இடம் காந்தேஷ் மலைத்தொடர்கள். காரணம்
காந்தேஷ் என்ற பகுதி 1818 ஆங்கிலேயர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டது. பில்ஸ் பழங்குடியினர் அவர்களை வெளியாட்களாக கருதினர். இதனால் எழுச்சி தொடங்கியது. சுதந்திரத்தை விரும்பும் பழங்குடியினர் பிரிட்டிஷ் ஆட்சிக்கு சவால் விட்டனர். இதனால் பில்கள் மீண்டும் 1836 மற்றும் 1846 கிளர்ச்சி செய்தனர். இந்த கிளர்ச்சியை ஒடுக்க ஒரு படையை அனுப்பினர். கிளர்ச்சியின் முடிவு அப்படின்னா பிரிட்டிஷார் பல்வேறு வரி சலுகைகள் அளித்தனர். அதனால் அமைதி தீர்வுக்கான ஒரு பகுதியாக வன உரிமைகளை திருப்பி அளித்தனர். ரமோசி எழுச்சி 2வது. 3வது கோல்களின் எழுச்சி. 4வது கோண்டுகளின் எழுச்சி. கோண்டுகளின் எழுச்சி. கோண்டு எழுச்சினா இடம் ஒரிசா. அதனோட தலைமை சக்ரோ பிசாய் அப்படிங்கிறவர். அதுக்கான காரணம், அதற்கான கூடுதல் காரணம், அதன் கிளர்ச்சியின் வடிவங்கள். அதே மாதிரி காசி அப்படிங்கிறவங்களுடைய எழுச்சி, அடுத்த கிளர்ச்சி. அடுத்தது சந்தால்களின் கழகம். சந்தால்களின் கழகம் மஞ்சி என்று அழைக்கப்படும் சந்தால் பழங்குடியினர். இது அப்ஜெக்டிவ்ல அப்படியே ஒரு கேள்வியாக கேட்கலாம். மஞ்சி என்று எந்த பழங்குடியினர் அழைக்கப்பட்டார்கள் அப்படின்னா சந்தால் பழங்குடியினர் அழைக்கப்பட்டார்கள். இதனோட தலைமை யாரு? சித்து மற்றும் கன்கு. காரணங்கள் என்னென்ன காரணம்லாம், அது கிளர்ச்சியின் வடிவம், எப்படியெல்லாம் கிளர்ச்சி பண்ணாங்க, அந்த கிளர்ச்சியின் முடிவு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற விஷயம். ஸோ அடுத்தது முண்டா கழகம், அடுத்தது குக்கிகளின் கழகம், ராம்பா கழகம். ஸோ இது இந்த கேள்வி எல்லாமே முடிஞ்சது. அடுத்தது உங்களுக்கு நான் 3வது கொஸ்டின் ஒன்று காட்டினேன் இல்லையா, 19ஆம் நூற்றாண்டில். ஓகே, உங்களுக்கு முன்ன இங்கிலீஷில் காட்டின கொஸ்டின் அடுத்தது 5வது. பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ் அமல்படுத்தப்பட்ட நில வருவாய் கொள்கைகளை பகுப்பாய்வு செய்க. அப்போ பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழே என்னென்ன விதமான நில வருவாய் கொள்கைகளை நம்ம பயன்படுத்தினாங்க அப்படின்னா, பிரிட்டிஷ் இந்தியாவில் என்னென்ன நில வருவாய் கொள்கைகளோ அது எல்லாமே இதுக்குள்ளே இருக்கும். ஸோ ஒன்று ஜமீன்தாரி, நிலையான நிலவரி திட்டம். இன்னொன்று ரயத்வாரி, 3வது மகள்வாரி. ஸோ இந்த சிஸ்டம் எல்லாம் இருக்குது அப்படின்னா இந்த சிஸ்டமுக்கு என்னென்னலாம் இருக்குது, என்னென்ன சிஸ்டம் இது, இந்த 3 சிஸ்டத்துக்கு என்னென்ன இருக்கிற வித்தியாசம் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே இதுக்குள்ளே இருக்கும். ஸோ ஒரு தமிழ் மெட்டீரியல் கொடுத்துருவோம், ஒரு இங்கிலீஷ் மெட்டீரியல். நீங்கள் ஆஃப்லைனில் வரீங்க அப்படின்னா இந்த மெட்டீரியல் உங்களுக்கு புக்லெட்டாக இருக்கும். ஒரு ஆன்லைனில் ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்னா உங்களுக்கு அந்த விஷயம் உங்களுக்கு உங்கள் மெயிலுக்கு வந்துடும், நீங்கள் அதை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு தரமான கல்வியை பெறுவதற்கு பணமோ தூரமோ ஒரு தடையாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல we are very conscious. அதனால் எந்த இடத்துல இருந்து வேணாலும் நீங்கள் லாஸ்ட் குரூப் 2ல் நம்ம சிக்ஷாலிருந்து படித்து பாஸ் ஆன பெரும்பாலான மாணவர்கள் ஆன்லைனில் இருந்து படித்த மாணவர்கள் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஸோ தமிழ்நாட்டுடைய வேரியஸ் பார்ட்ஸ், எங்களுக்கு ஒரு ஆசை இருக்குது, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா அரசு அலுவலகங்களிலும் இங்கிருந்து ஒரு மாணவர் படிச்சுட்டு இருப்பாங்க. நிச்சயமாக ஒரு 2-3 வருஷத்தில் அந்த நிலையை கொண்டு வந்துடுவோம் அப்படிங்கிற நம்பிக்கை, இந்த உழைப்பின் காரணமாக அந்த நம்பிக்கை இருக்குது, அவ்வளோதான். ஸோ தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் அப்படிங்கிற எந்த பாகுபாடும் இங்கே கிடையாதுங்க. எந்த டாப்பிக்காக இருந்தாலும் என்ன இங்கிலீஷ் மீடியமில் என்ன டாபிக் இருக்கோ அந்த டாபிக் அப்படியே இங்கே தமிழில் இருக்கும். தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம்ங்கிறது ரெண்டும் போத் சிலபஸில் இருக்கிற ஈச் அண்ட் எவ்ரி டாபிக் அதை மைக்ரோ லெவலில் அனாலிசிஸ் பண்ணி 360 டிகிரியில் ஈச் அண்ட் எவ்ரி டெஸ்ட் மெட்டீரியலாக உங்களுக்கு டிவைஸ் பண்ணி கொடுத்துட்றோம். ஸோ என்ன கேள்வி கேட்டாலும் நீங்கள் இதை படிச்சுட்டு போகிற பட்சத்தில் உங்களால் சிறப்பாக ஆன்சர் எழுதிட முடியும். ஓகே, அப்போ ஆஃப்லைனில் நீங்கள் டெஸ்ட் எழுதுறீங்க, டெஸ்ட் எழுதி முடிச்சுட்டு இங்கே ஆன்சர் ஷீட் கொடுப்பீங்க. ஆன்சர் ஷீட்டை இமீடியட்டாக 2 நாளைக்குள்ளே உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணி அந்த கரெக்ஷன் இங்கேயே ஒவ்வொருத்தவங்களுக்கும் 1-to-1 ஃபீட்பேக், மினிமம் 30 minutes to 45 minutes 1-to-1 ஃபீட்பேக் இங்கே இருக்கும். ஸோ இதெல்லாம் ஏதோ நான் கற்பனையில் சொல்லலை, இங்கே என்ன நடந்துகிட்டு இருக்கிறதோ அந்த விஷயத்தை தான் சொல்கிறேன். இப்போ கழக ஆட்சி நடந்துகிட்டு இருக்கிறப்ப முதலமைச்சர் சொல்கிறாங்க இல்லையா, செய்வதைத்தான் சொல்வோம் சொல்வதைத்தான் செய்வோம்னு. அதை தான் சிக்ஷாலையும் சொல்கிறேன். என்ன செய்கிறோமோ, என்ன சொல்லிகிட்டு இருக்கிறோமோ, என்ன கொடுத்துக்கிட்டு இருக்கிறோமோ அந்த விஷயம் மட்டும்தான் சொல்லிட்டு இருக்கிறோம். ஸோ அந்த கரெக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு சாம்பிளுக்கு நான் ஒரு கரெக்ஷன் சொல்கிறேன். இந்த பேப்பர் நம்ம ஸ்டூடெண்ட்டோட ஒரு பேப்பர். இந்த பேப்பர் நமக்கு ஆன்லைன் ஸ்டூடெண்ட், இவங்க கன்னியாகுமரியில் இருக்காங்க. கன்னியாகுமரியிலிருந்து தான் இந்த டெஸ்ட் பேப்பர் எழுதுறாங்க. அவங்க டெஸ்ட் எழுதிட்டு அந்த பேப்பரை ஸ்கேன் பண்ணி நமக்கு அனுப்பிச்சிருவாங்க. அந்த ஸ்கேன் பண்ண பேப்பரை இங்கே கம்ப்ளீட்டாக கரெக்ட் பண்ணி அவங்களுக்கு ஸ்கேன் பண்ணி ரிவர்ஸில் நீங்கள் திரும்ப அந்த மெட்டீரியல் போயிடும். கரெக்டட் பேப்பர் ஸ்கேன் பண்ணி திரும்ப உங்களுக்கு போயிடும். 1-to-1 ஜூம் காலில் 1-to-1 ஃபீட்பேக் இருக்கும். ஸோ எக்ஸாக்டாக அவங்க எந்த இடத்துல உட்காந்து எழுதுறாங்களோ ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி உங்களுக்கு அவங்க டைமை ஸ்டார்ட் பண்ணுற டைமை சொல்லிட்டு அவங்க எக்ஸாம் எழுதுவாங்க. கரெக்டாக 3 மணி நேரத்தில் அந்த எக்ஸாம் எழுதி முடிச்சுடுவாங்க. முடிச்சோன்னு ஒரு ஸ்கேன் பண்ணி இங்கே அனுப்புவாங்க. ஸ்கேன் பண்ணி அனுப்பினோன்னா அந்த பேப்பர் இங்கே பிரிண்டாக இங்கே வரும். இங்கே எல்லாத்தையும் எடுத்து கரெக்ட் பண்ணி அகெயின் அந்த பேப்பர் இங்கேருந்து ஸ்கேன் ஆகி திரும்ப அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு போயிடும். அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு போனதுக்கப்புறம் 1-to-1 ஃபீட்பேக், ஒரு டைம் அப்பாயின்மெண்ட் கொடுத்துருவாங்க. ஸோ அவங்க கிளியர் கட்டாக எழுதியிருக்காங்க பாருங்க, எந்த டைமுக்கு எழுதுனாங்க. 7 மணிக்கு தொடங்கினாங்க, 10:27 தான் முடிச்சிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு என்ன தெரியுது, 3 மணி நேரம் 27 நிமிஷம் எழுதியிருக்காங்க. அப்போ இந்த பேப்பரை 7 மணிக்கு ஆரம்பிச்சு 10 மணிக்குள்ள முடிச்சிருக்கணும். ஆனால் டெஸ்ட் 1 அப்படிங்கிறதால அவங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பாருங்க அப்படிங்கிற டைம் கொடுத்துருந்ததால அவங்களுக்கு கூடுதலாக 27 நிமிஷம் ஆயிருக்கு. அப்போ அந்த 27 நிமிடங்களை
குறைப்பதற்கு என்ன செய்யணுமோ அதுதான் இந்த ஃபீட்பேக்கில் ரொம்ப முக்கியமாக நம்ம கொடுப்போம். அப்போ உங்கள் கண்டென்ட் என்ன பண்ணணும், எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும், எந்த பாயிண்ட்ஸை கூட்டணும், எதை குறைக்கணும், எந்த இடத்துல சரி பண்ணினீங்கன்னா உங்களுக்கான ப்ரெசன்டேஷன் சரியாக வரும் அப்படிங்கிற விஷயத்தை கொடுக்குறதான் ஃபீட்பேக். அந்த ஃபீட்பேக்கில் ரொம்ப கிளியராக ஃபஸ்ட்டு விஷயமா என்ன எழுதியிருக்கிறோம் ஃபீட்பேக்கில், ஸ்டிக் ஆன் த டைம் லிமிட். டைம் லிமிட்டை ஃபஸ்ட்டு ஸ்டிக் ஆன் பண்ணுங்க. மொத்த மார்க் 10 மார்க்கில் 62.5 மார்க்கு, 15 மார்க்கில் 108 மார்க்கு அப்படின்னா இது வந்து ஒரு குரூப் 1 பேப்பர், குரூப் 1 மெயின்ஸ் பேப்பர். அந்த குரூப் 1 மெயின்ஸ் பேப்பர் இப்படி தான் நம்ம இப்போ குரூப் 1 பேட்ச் தான் போயிட்டு இருக்கு. அந்த மெயின்ஸ் பேப்பர் கரெக்ஷன் தான் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கோம். ஸோ பொட்டன்ஷியல் கேண்டிடேட் யூ கேன் டூ ஒண்டர் இன் யுவர் பேப்பர். ஸோ இதுதான் அந்த பேப்பருடைய ரிசல்ட். உங்களுக்கு ஒரு அரை மணி நேரம் கூடுதலாக எழுதுகிற விஷயத்தை நீங்கள் குறைத்து கொண்டால் இந்த பேப்பரை நீங்கள் ரொம்ப சூப்பராக எழுதலாம். இப்போ ஃபீட்பேக் என்ன, த பொட்டன்ஷியல் கேண்டிடேட் யூ கேன் டூ ஒண்டர் இன் யுவர் பேப்பர். இங்கே ரொம்ப பொட்டன்ஷியலான கேண்டிடேட் அப்படின்னா இந்த கேண்டிடேட் இவங்க லாஸ்ட் குரூப் 2ல் நம்மகிட்ட படித்து இப்போ குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட்டில் சர்வீஸில் இருக்காங்க, அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. எகெயின் குரூப் 1 ப்ரிலிமினரியில் பாஸ் பண்ணி இப்போ மெயின்ஸ் எழுதிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி லாஸ்ட் குரூப் 2 பேட்சோடைய சக்ஸஸ்ஃபுல் கேண்டிடேட் இப்போ குரூப் 1 மெயின்ஸ் எழுதிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுடைய சுஷ்மிதா, இந்த ஸ்டூடெண்ட் பேர் சுஷ்மிதாவுடைய ரிலேட்டிவ்ஸ், கசின்ஸ் அத்தனை பேரும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே. ஏன்னா ஒருத்தங்க பாஸ் பண்ணுறாங்க, ஒருத்தங்க படிக்கிறாங்க, யாராக இருந்தாலும் அவங்களை எங்கே கூட்டிகிட்டு விட்டுருவாங்க. சிக்ஷாவோட பலமே அதுதான். ஸோ இது வந்து ரிட்டன் இந்த டெஸ்ட் பேப்பரில் உங்களுக்கு குரூப் 2 டெஸ்ட் பேப்பர்லையும் இதே மாதிரி தான் இருக்கும். இவாலுவேட்டர்ஸ் டெஸ்க் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். இவாலுவேட்டர் இருக்கு, யார் இவாலுவேட் பண்ணுறோமோ அவங்களுடைய ஃபீட்பேக் எழுதுறதுக்குன்னு ஒரு டெஸ்ட் ஒரு பேஜ் இருக்கும். அந்த பேஜில் தான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஃபீட்பேக் எழுதுவோம். ஸோ அவங்களோட பேப்பர் இப்படி தான் இருக்கும். கன்னியாகுமரியிலிருந்து டெஸ்ட் எழுதி ஆன்லைனில் ஸ்கேன் பண்ணி அனுப்பின ஒரு டெஸ்ட் பேப்பருடைய கரெக்ஷன் இப்படி தான் இருக்கும். ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் டீச்சிங்க்கு ஆன்லைன் ஆஃப்லைன் அப்படிங்கிற எந்த விதமான வித்தியாசமும் கிடையாது. ரொம்ப ஒவ்வொரு பேப்பர் கரெக்ஷனுமே ரொம்ப டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணியிருப்போம். ஒரு சின்ன தப்பு இருக்கா, ஒரு ரவுண்ட் இருக்கும், அந்த இடத்துல ஒரு டேட்டா மிஸ் பண்ணிட்டீங்களா, அந்த டேட்டாவை கண்டிப்பாக எசென்ஷியல் டேட்டாவா அதை அந்த இடத்துல எழுதியிருக்கணும். ஸோ இந்த இடத்துல ஒரு சின்ன விஷயம் பாருங்க, ஒன்லி ஒன் டைம் அமெண்டட் பிரியாம்பிள் அப்படிங்கிறது பிரியாம்பிள் அமெண்ட் பண்ணியிருக்காங்க. 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976 வந்ததுக்கப்புறம் பிரியாம்பிள் அமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. அப்படின்னா நிறைய டைம் எழுதியிருக்காங்களா? இல்லை. அப்போ இந்த இடத்துல என்ன கீவேர்டு எழுதணும், ஒன்லி ஒன் டைம் அமெண்டட், ஒரே ஒரு முறை மற்றும் மாற்றப்பட்டது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எழுதியிருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்போ என்னென்ன விஷயங்கள் இருக்கும் இந்த பேப்பர் கரெக்ஷன் அப்படிங்கிறது இப்படி தான் இருக்கும். ஸோ 2O 2AO ஆன்லைனோ ஆஃப்லைனோ எங்களுக்கு எந்த விதமான பார்ஷியாலிட்டியும் கிடையாது. தமிழ்நாட்டுடைய எந்த மூலையில் இருந்தாலும் ரொம்ப எஃபெக்டிவான ஒரு கரெக்ஷன் மெத்தடும் ரொம்ப எஃபெக்டிவான ஒரு இன்புட்டும் கொடுத்து உங்களுக்கு தேவையான இன்புட், உங்களுக்கு தேவையான ப்ரிப்பரேஷன் டைம். ஒரு மென்டாரும் ஒரு கோச்சிங் இன்ஸ்டியூட்டோட ரொம்ப முக்கியமான வேலை என்ன, உங்களுடைய நேரத்தை உங்களுக்கு மிச்சம் பண்ணணும், உங்களோட பயணத்தை சிறப்பாக்கணும், நீங்கள் உள்ளே போயிட்டு இருக்கிற ட்ராவலை கரெக்டாக கன்சிஸ்டண்டாக இருக்கிறீங்களான்னு ட்ராக் பண்ணணும், உங்களுக்கு தேவையான இடத்துல எல்லாம் மாரல் சப்போர்ட் கொடுக்கணும், உங்கள் பண்ணுற தவறுகளிலிருந்து உங்களை மீட்டு கொண்டுட்டு வந்து ஒரு சூப்பரான லிமிட்டில் கொண்டு போய் உங்களை ஃபிக்ஸ் பண்ணி வச்சிடணும். இவ்வளோதான் ஒரு இன்ஸ்டியூட்டோட வேலை. அதை நாங்கள் சிறப்பாகவே செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தை தான் உங்களுக்கு இங்கே நான் சொல்கிறோம். ஸோ இது எல்லாமே டிஸ்கிரிப்டிவ் டைப். குரூப் 2க்கு எப்படி சார் நடக்கும் அப்படின்னா இந்த பேட்டர்னில் தான் நடக்கும். இதுவே குரூப் 1 சரி இப்போ அப்ஜெக்டிவ் டைப் எழுதுறீங்க அப்படின்னா அப்ஜெக்டிவ் டைப்புக்கு இந்த சேம் திங் வே ஹேப்பன். ஸோ அப்ஜெக்டிவ்க்கு அதே மாதிரி தான். அப்ஜெக்டிவ்க்கு இப்போ நிறைய பேருக்கு ஒரு டவுட்டு, சார் அப்ஜெக்டிவ்க்கு வந்து நமக்கு இது கொடுத்துட்டாங்களே, சிபிடி கொடுத்துட்டாங்களே, சிபிடி எப்படி சார், சிபிடியில் ப்ரௌசிங்லாம் உட்காந்து எழுதணுமா சார்? அந்த கதையெல்லாம் ஒன்றும் வேண்டாங்க. ஒரே விஷயந்தான், உங்களுக்கு நீங்கள் சமைக்க வேண்டியதும் அதை தரமாக சமைக்க வேண்டியது மட்டும்தான் உங்களோட வேலையை ஒழிய எப்படி பரிமாற சொல்கிறாங்களோ அப்படி பரிமாறிக்கலாம். அது சிபிடியில் கொடுத்தா என்ன, ஓஎம்ஆரில் கொடுத்தா என்ன, எதில் கொடுத்தாலும் அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஸோ உங்களுக்கு அப்ஜெக்டிவ் டைப் டெஸ்ட் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக கூகுள் ஃபார்ம்ஸில் நடக்கும். நீங்கள் எங்கே இருந்தாலும் இந்த டெஸ்ட் எழுதிக்கலாம். ஃபைனலாக ஒரு 2 டெஸ்ட் 3 டெஸ்ட் மட்டும் நம்ம சிபிடி ஃபார்மெட்டில் எழுதி பழகிக்கலாம். ஸோ கொஸ்டினை பார்த்தா ஆன்சர் தெரியணும், அந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் தான் முக்கியமே ஒழிய நமக்கு அது சிபிடியா பிபிடியா அப்படிங்கிறதெல்லாம் முக்கியம் இல்லை. நல்லா படிக்கணும், நல்லா எழுதணும், தரமான கண்டென்ட் இருக்கணும், தரமான ப்ரிப்பரேஷன் இருக்கணும், கேள்விகள் ரொம்ப தரமாக இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். கிளியர்? ஸோ இதெல்லாம் தாங்க, இதுதான் இந்த டெஸ்ட் பேட்சுடைய சிறப்புகள் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது. இந்த டெஸ்ட் பேட்சுடைய ஸ்பெசிஃபிக் டிவைசஸ் எல்லாத்தையுமே ஓரளவுக்கு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இதில் என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் ஆஃபீஸ் நம்பரை கூப்பிட்டு கேட்கலாம். ஸோ தீஸ் ஆர் த ஃபீஸ் டீட்டெயில்ஸ். சரி, இந்த இதில் நான் என்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா குரூப் 2 2Aக்கான ஃபீஸ் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது இதுதான். குரூப் 2A மட்டும் நான் படிக்கிறேன் சார், எனக்கு குரூப் 2 வருமானு எனக்கு தெரியல, எனக்கு நான் குரூப் 2A மட்டும் படிக்கிறேன் அப்படின்னா குரூப் 2Aவோட ஆஃப்லைன் கிளாஸோடைய ஃபீஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ரெகுலர் கிளாஸ் ப்ளஸ் 48 டெஸ்ட், மொத்தம் 48 டெஸ்ட்டு
ப்ளஸ் கிளாஸு அதுக்கு வந்து 19,500 அதே மாதிரி ஆன்லைனுக்கான கம்ப்ளீட் கிளாஸ் சப்போர்ட் ப்ளஸ் 48 டெஸ்ட். ஸோ கிளாஸு டெஸ்ட் அப்படிங்கிறதுல எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. ஆன்லைனுக்கும் ஆஃப்லைனுக்கும் ஒரே டெஸ்ட், ஒரே ஃபேக்கல்ட்டி, ஒரே கிளாஸு, ஒரே மெத்தடு, ஒரே எவாலுவேஷன், எல்லாமே ஒன்று தான். நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல ரிமோட்டில் இருக்கிறீங்க, உங்களால் கோயம்புத்தூர் வர முடியல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஆன்லைனில் அட்டன் பண்ணலாம். இல்லை என்னால் இங்கே இருக்கிறேன் சார் நான் வந்துடுறேன்னா நீங்கள் ஆஃப்லைனில் வந்துடலாம். அது ஒன்று தான் உங்களுக்கு ரெண்டு பேத்துக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். ஸோ ஆன்லைனில் இருக்கிறவங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு மெயிலில் வந்துடும். ஆஃப்லைனில் டெஸ்ட் எழுதுறவங்களுக்கு பிரிண்டட் மெட்டீரியல், உங்களுக்கு ஒரு கேள்வி, உங்களுக்கு ஒரு மெட்டீரியல் கொடுப்பாங்க. அவ்வளோதான். அந்த ரெண்டு தான் இதுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ். மற்றபடி குவாலிட்டிலையோ டீச்சிங் ஃபேக்கல்ட்டிலையோ மற்ற விஷயங்கள்லையோ எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. ஆஃப்லைன் ஃபீஸ் நாங்கள் 19,500, ஆன்லைன் ஃபீஸ் 17,500ங்க. குரூப் 2 + 2A இது நான் ரெண்டையும் சேர்த்து எடுத்துக்கிறேன் சார் அப்படின்னு சொன்னால் ஆஃப்லைனில் கிளாஸு ப்ளஸ் 48 குரூப் 2 2A உடைய 48 டெஸ்ட்டு ப்ளஸ் 30 டெஸ்ட்டு, குரூப் 2 டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட்டுக்கு 30 டெஸ்ட்டு. ஸோ டோட்டல் ஃபீஸ் 29,500. ஆன்லைனில் இந்த சேம் விஷயம், அதே கிளாஸ், அதே ஃபார் 48 குரூப் 2A டெஸ்ட் ப்ளஸ் 30 டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட் அப்படிங்கிறது 26,500. குரூப் 2 மட்டும் எனக்கு வேணும் சார் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல ஆஃப்லைனுக்கு 25,000, ஆன்லைன் 22,000. இது வந்து நமக்கான ஃபீஸ் டீட்டெயில்ஸ். ஸோ இதில் உங்களுக்கு என்ன கிளாரிஃபிகேஷன்ஸ் இருந்தாலுமே கீழே உங்களுக்கு ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்கிற நம்பர், ஆஃபீஸ் நம்பரில் கூப்பிட்டு நீங்கள் கேட்டுக்கலாம். அவங்க உங்களுக்கு கம்ப்ளீட் சப்போர்ட் உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. கிளியர்? ஸோ இதுதான், இந்த விஷயத்தை தான் நம்ம பண்ண போகிறோம். ஒரு விஷயத்தை மட்டும் நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறோம். ஒரு ஸ்டூடெண்ட்டாக, ஒரு கேண்டிடேட், ஒரு ஆஸ்பிரண்ட்டாக, ஒரு காலத்தில் நாங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறப்ப என்னெல்லாம் ஸ்ட்ரகிள் பண்ணமோ, இதெல்லாம் பண்ணுனா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் என்னென்ன விஷயத்தெல்லாம் நினச்சோமோ, நாங்கள் படிக்கிறப்ப ஆஸ் ஆஸ்பிரண்டாக, இன்றைக்கி நாங்கள் ஆஃபீஸர்ஸாக இருக்கலாம், ஆனால் நான் ஆஃபீஸர் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு ஆஸ்பிரண்டாக இருக்கிறப்ப என்னென்ன விஷயங்கள் இப்படிலாம் இருந்தால் நல்லா இருந்திருக்குமே, இப்படி கொடுத்தா நல்லா படிக்கலாமே அப்படின்னு என்னென்ன விஷயங்களெல்லாம் நாங்கள் நினச்சோமோ, என்னென்ன விஷயங்களுக்காக ஏங்கணுமோ அந்த விஷயங்கள் தான் இன்றைக்கி உங்களுக்கு கொடுக்குற விஷயங்கள். ஸோ இந்த ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடியும் ஒரு கடினமான உழைப்பு இருக்குது. ரொம்ப சாதாரணமான இன்றைக்கி அரசு பணி அப்படிங்கிறதுக்கு போயிட முடியாது. ஸோ என்னுடைய ஒட்டு மொத்தமாக ஒரு 14-15 வருஷ அனுபவம், அது இல்லாமல் இன்றைக்கும் நாங்கள் உழைச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஒரு இடத்துல நான் ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன். ஆஸ் அ மென்டார் அப்படிங்கிறதுக்கு நான் எனக்கு நானே வச்சிருக்கிற நியதி என்ன அப்படின்னா, ஒரு ஆஸ்பிரண்ட் என்ன உழைக்கிறாங்களோ அதற்கு மேலே ஒருபடி உழைக்கக்கூடிய அர்ப்பணிப்பு ஒரு மென்டாருக்கு இருக்கணும். அந்த மென்டார்ஷிப்பும் அந்த அர்ப்பணிப்பும் சிக்ஷாவில் இருக்கிற எனக்கு இருக்குது, மேடம்க்கு இருக்குது, இங்கே இருக்கிற ஸ்டாஃபுக்கு இருக்குது, இங்கே இருக்கிற ஃபேக்கல்ட்டிஸ்க்கு இருக்குது, இங்கே இருக்கிற டோட்டல் R&Dக்கு இருக்குது, இங்கே இருக்கிற டோட்டல் சிஸ்டமுக்கும் அந்த டெடிக்கேஷனும் அர்ப்பணிப்பும் இங்கே தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ உங்களுடைய நேரத்தையும் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு ரூபாய் பணத்தையும் ரொம்ப பெருசாக வேல்யூ பண்ணி அதுக்கு அளவு கடந்த சர்வீஸ் அதுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதான் ஒரு பேட்டர்ன். ஸோ உங்களுக்கு ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்கிறேன். எந்த ஒரு இன்ஸ்டியூட்லேயும் இந்த விஷயத்தை யார் ஃபாலோ பண்ணுறாங்களோ அது கண்டிப்பாக அந்த இன்ஸ்டியூட் நல்லா பண்ணுவாங்க. அந்த சப்போர்ட்டும் அந்த சிஸ்டமும் எங்கே நல்லா இருக்கோ அந்த விஷயத்தை நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிற விஷயத்த மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இது எல்லாத்த விட எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடியது, ரொம்ப ஹாப்பியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஆல்ரெடி ரொம்ப லென்த்தாக நான் ரொம்ப டீட்டெயில்டாக இந்த டெஸ்ட் பேட்ச் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ இவங்க எல்லாம் யாருன்னா, இவங்கெல்லாம் லாஸ்ட் குரூப் 2 2Aல நம்மக்கிட்ட படித்து பாஸ் பண்ணி இன்றைக்கி சர்வீஸில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இவங்க சுஷ்மிதாவோட பேப்பர் தான் இப்போ நான் உங்களுக்கு காட்டினேன். ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட்டில் இப்போ லாஸ்ட் குரூப் 2 சர்வீஸில் எடுத்துகிட்டு இப்போ குரூப் 1 நீங்கள் பார்த்த பேப்பர் இவங்களோட பேப்பர் தான். ரொம்ப பிரமாதமான ஸ்டூடெண்ட். மார்க் மை வேர்ட்ஸ், இந்த குரூப் 1 சர்வீஸில் இவங்க கண்டிப்பாக சர்வீஸ் வாங்குவாங்க. ஸோ அவங்களுக்கான பயிற்சியும் அவங்களுக்கான ஃபாலோஅப்பும் அவங்களுக்கு ஹெவியாக இருக்குது அது. அண்ட் தென் இது எல்லாமே குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட்டில் இருக்கக்கூடிய நம்ம போஸ்ட். கோவிந்த்சாமி, ஸ்ரீராம், ரஞ்சித், ஜான், அன்பு, சரவணன், ரைட், அண்ணல், ஆர்த்தி, ஜெயகீர்த்தனா சீனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் CRA. ஸோ இவங்க எல்லாருமே எந்தெந்த இடத்துல, ஹேமா சேகர், சஜித்ரா, ஸோ அண்ட் தென் கவிதா சேகர், இவங்க கவிதா சேகர், இவங்க ஹேமா சேகர், இவங்க எல்லாருமே என்னோட பேரில் இருக்கக்கூடிய பெயர்கள். ஸோ இவங்க எல்லாருமே லாஸ்ட் குரூப் 2 எக்ஸாமினேஷனில் நம்ம இங்கே படித்து சர்வீஸ் பாஸ் பண்ணி இன்றைக்கி சர்வீஸில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ். பவித்ரா, அரவிந்த், ராஜ்சேகர், நந்தினி, ஹேமலதா, அண்ட் தென் ராஜ் பிரசாத், விஜயபிரியா, சுந்தரேஸ்வரி, சக்தி குமரன், ரைட், சாந்தி, தேன்மொழி, ராகவி. ஸோ இன்னும் சக்ஸஸ் மீட் வைக்கல, எல்லோரும் ஸ்டூடெண்ட்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எப்போ சார் வெற்றி விழா கூப்பிடுவீங்க, எப்போ ஒருவனு, கனிமொழி,
தசரதா பாய். தசரதா நம்மளோட R&D டீமில் ஒரு பார்ட்டாகவே இருந்தாங்க. இப்போ அவங்க ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் ஒரு 15 days 1 month தான் அவங்க நம்ம லீவ் ஆகிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக ஸ்டூடெண்ட் கம் R&D டீமில் ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட்டாக இருந்தவங்க தசரதா. அண்ட் தென் அனுஷா, இவங்க அத்தனை பேருமே இந்த பயிற்சி பட்டறையில் கூர்திட்டப்பட்டவர்கள். அவர்கள் இங்கே படித்தாங்க, இங்கே பாஸ் பண்ணினாங்க. துர்கா அண்ட் அபர்ணா இவங்க எல்லாருமே இப்போ முனிசிபல் கமிஷனராக இருக்கிறாங்க. துர்கா கடைசி ஃபேஸில் ட்ரைனிங்காக வந்தாங்க. அண்ட் அபர்ணா அண்ட் பரத் இவங்க எல்லாருமே ஒரு மேஜர் சப்போர்ட்டை நம்மகிட்ட இருந்து எடுத்துக்கிட்டாங்க. அண்ட் தென் இவங்க இது எல்லாமே சம் ஆஃப் த ஹாப்பி மூமெண்ட்ஸ். ஸோ அவங்களுடைய மகிழ்ச்சியை வித்யா வந்து அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் கமர்ஷியல் டேக்ஸ் கோயம்புத்தூர்லேயே ட்ரெயின் ஆகிட்டு இருக்கிறாங்க. ஆதித்யன் DSP ட்ரைனிங். அண்ட் தென் வித்யாவோட ஸ்டோரி எல்லாமே உங்களுக்கு கீழே டாப்பர் சீரியஸ் அப்படின்னு ஒரு வீடியோ சீரியஸ் இருக்கும். நீங்கள் இந்த டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணியிருக்கிற டாப்பர் சீரியஸ் அப்படிங்கிற ஒரு வீடியோ ஒன்று கீழே இருக்கும். அந்த டாப்பர் சீரியஸ் வீடியோவை உங்களுக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ, எப்போல்லாம் டல்லாக இருக்கோ, அந்த சமயத்தில் நீங்கள் ஒன்ஸ் அதை ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள். இந்த வித்யாவுடைய ஸ்டோரியை மறக்காமல் கேளுங்க, நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது. ஸோ வித்யாவுடைய ரொம்ப ஓப்பனாக ஒரு விஷயத்த சொன்னாங்க. சார், நான் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் சாப்பிட்டு முடிச்சுட்டேன், எல்லோரும் ஃப்ரீயாக இருக்கிறாங்க. நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சும்மா இன்ஸ்டாகிராமில் நான் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கிறேன். இன்ஸ்டாகிராமில் மேடம் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருக்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு பேட்ச் ஆரம்பிக்க போகிறோம், இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு. அன்னைக்கு வரைக்கும் அந்த ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்ற வரைக்கும் TNPSC அப்படின்னா எனக்கு என்னன்னு கூட தெரியாது அப்படிங்கிற நிலைமையில் இருந்தது தான் வித்யா. ஸோ அந்த பொசிஷனில் இருந்துட்டு நம்மகிட்ட ஜாயின் பண்ணாங்க. த்ரூ ஆன்லைன் தான் படித்தாங்க கம்ப்ளீட். அவங்களுக்கு வந்து ஒரு கையில் ஒரு குட்டி குழந்தை இருந்துச்சு, அதனால விட்டுட்டு வர முடியல. இத்தனைக்கும் நம்ம இன்ஸ்டியூட்லேருந்து ஒரு ஜஸ்ட் ஒரு 15 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருந்தாலும் நான் ஆன்லைன்லேயே படிச்சுக்கிறேன் சார் அப்படின்னு படித்தாங்க. ஸோ கம்ப்ளீட்டாக ஃப்ரம் த ஸ்க்ராச் எதுவுமே தெரியாமல் உள்ள வந்து இன்னைக்கு அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் கமர்ஷியல் டேக்ஸ் கோயம்புத்தூர்லேயே சொந்த ஊரில் Group 1 போஸ்ட்டில் கெத்தாக ரொம்ப பெருமையாக இருக்கக்கூடிய ஒரு கேண்டிடேட். ஸோ இது மாதிரி நிறைய இன்ஸ்பைரிங் ஸ்டோரிஸ் எல்லாமே உள்ளுக்குள்ள அந்த டாப்பர் சீரியஸ் வீடியோவில் இருக்கும். அதுக்காக நான் சொல்கிறேன், உங்களுக்கு டைம் இருக்கிறப்ப கீழே அந்த டாப்பர் சீரிஸ் வீடியோவை ஒன்ஸ் பாருங்கள். ஸோ சுபாஷினி Group 1 DRCS டெப்யூட்டி ரிஜிஸ்டர் ஆஃப் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ், அவங்க Group 1 சர்வீஸ் வாங்கினதுக்கப்புறம் நமக்கு வந்துட்டு போனது. ஸோ ஆர்த்தி, சரவணன், அன்பு தம்பி, விஜய், மதோபினயா நவ் சி இஸ் டெப்யூட்டி கலெக்டர் டெப்யூட்டி கலெக்டர் ட்ரைனிங் இன் கோயம்புத்தூர். ஸோ இவங்க எல்லாருமே விஜய், ஸோ எல்லாருமே ஒவ்வொரு இடத்துலையும் அவங்களுடைய சந்தோஷத்தை இங்கே வந்து எப்போ ஷேர் பண்ணிக்கிட்டாங்களோ மேடமோட வித்யா இன்றைக்கி ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரி, எப்போ கூப்பிட்டாலும் இன்னும் அந்த குட்டி குழந்தை மாதிரி அந்த பேச்சு கூட மாறாமல் ஒரு செகண்டில் ஓடி வந்துடுவாங்க. ஸோ நாங்கள் எல்லாருமே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஹாப்பியாக நமக்கு TNPSCயோட ஆஃபீஸில் அந்த இடத்துல இருந்து விஜய் பிரியா அண்ட் சுந்தரேஸ்வரி அங்கேருந்து ஷேர் பண்ணிக்கிட்ட விஷயம். ஸோ இது நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட ஹஸ்பண்ட் அண்ட் அப்பா அவங்க எல்லாருமே அவங்க வந்து அவங்களோட ஹாப்பியை ஷேர் பண்ணிக்கிட்ட ஒரு விஷயம். ஸோ கிளியர்? ஓகே. ஸோ இதெல்லாம் சம் ஆஃப் த ஹாப்பி மொமெண்ட்ஸ் இன் அவர் ஜேர்னி. இந்த ஜேர்னியில் தொடர்ந்து ரொம்ப ஹாப்பியாக மூவ் ஆகிட்டு இருக்கிறதுக்கு என்ன விஷயங்கள் எல்லாம் உந்து சக்தியாக இருக்குது அப்படின்னா, நம்மளோட உழைப்பும் உங்களுடைய பயிற்சி, எங்களோட பயிற்சி உங்களுடைய முயற்சி, இது ரெண்டும் ஒரு இடத்துல கரெக்டாக எந்த இடத்துல வந்து மேட்ச் ஆகுதோ அந்த மேட்ச் ஆகிற இடம் சரியாக இருக்கும். அந்த மேட்ச் ஆகிற இடம் சரியாக ஃபிட் ஆச்சு அப்படின்னா எந்த ஆஸ்பிரண்டாக இருந்தாலும் டெஃபினட்டாக வெற்றி கோட்டுக்கு பக்கத்தில் நம்ம போயிடும். அந்த விஷயம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்கக்கூடிய காலம் குறைவு, உங்களுக்கு ரொம்ப டீட்டெயில்டான ஒரு விஷயம், ரொம்ப லென்த்தாக தான் இருக்குது. ஆனால் சில விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப தெளிவாக புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த விஷயங்களை நான் இவ்வளோ ஒர்க் பண்ணி போட்டிருக்கிறோம். இதுக்கு பின்னாடி இருக்கிற உழைப்பு அப்படிங்கிறது ரொம்ப பெரிய உழைப்பு. பல நாட்களுடைய இரவுகளை தூக்கி சாப்பிட்ட ஒரு விஷயம் இதுக்கு பின்னாடி. ஏதோ வந்தோம், ஏதோ ஒன்று சொன்னோம் அப்படிலாம் இல்லை. ஒரு விளைவுகளை ஏற்படுத்தாத எந்த வார்த்தையும் வீண் அப்படின்னு நான் ஸ்ட்ராங்காக நம்புகிறவன் நான். ஸோ இங்கே இருக்கிற ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு வேணும்னா, ப்ராக்டிஸ் வேணும் அப்படின்னா இந்த விஷயத்தில் நீங்கள் வந்து சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். இல்லை இதிலிருந்து உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குது, இதை நான் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ முடிவு அப்படிங்கிறது உங்களுடைய. ஆனால் என்னுடைய கடமை அப்படிங்கிறது விதைத்து கொண்டே இருக்க வேண்டும். விதைத்தவன் உறங்கலாம், ஆனால் விதைகள் உறங்காது. அந்த விதைகள் ஏதோ ஒரு நாள் துளிர் விட்டு செடியாகி மரமாகி அது பூ பூக்கும். அப்போ அந்த மரத்துக்கு சொந்தக்காரன் நன்றியோடு நம்மளை நினச்சி பார்ப்பாங்க. அந்த சந்தோஷம் ரொம்ப பெரிய சந்தோஷம். அந்த மகிழ்ச்சிக்கும் மன நிறைவுக்கும் தான் இத்தனை பணியுமே. ஸோ இப்போ என்ன பண்ணாலுமே நம்ம சொல்லுவோம், சார் இது எல்லாத்தையும் ஃப்ரீயாக கொடுக்க முடியும். அப்படி அந்த சில விஷயங்கள் அப்படி இல்லை. ஸோ நான் உங்களுக்கு முதல்ல சொன்ன ஒரு விஷயந்தான்,
நீங்கள் உங்களுடைய நேரத்தையும், நீங்கள் பாடுபட்டு உழைத்த பணத்தையும் எங்கிட்ட கொடுக்குறீங்க அப்படின்னா, உங்களுடைய நேரத்தையும் உங்களுடைய ஒவ்வொரு ரூபாயையும் மிக உயர்வாக எண்ணி மதிக்கிற, நீங்கள் கொடுக்குற நேரத்துக்கு நேர்மையாகவும், நீங்கள் கொடுக்குற அந்த பணத்துக்கு அந்த ஃபீஸுக்கு நேர்மையாகவும் யார் ஒருத்தங்க எந்த இடத்துல வேலை செய்கிறோமோ அந்த இடம் கண்டிப்பாக ஜெயிக்கும். ஸோ அதில் சொல்லுக்கும் செயலுக்கும் நடுவில் வித்தியாசமே இருக்கக்கூடாது. அந்த வித்தியாசம் கூட கூட வெற்றிக்கான இடைவெளி கூடிரும். அந்த வித்தியாசம் குறைய குறைய வெற்றிக்கும் நமக்கும் இடைவெளி ரொம்ப குறைஞ்சிரும். நிச்சயமாக ஜெயிப்போம். உங்களுக்கான பயிற்சி அப்படிங்கிறது ரொம்ப தரமான, முறையான, ஒரு வெற்றிகரமான ஒரு ஃபார்முலாவை நம்ம ஸ்டெபிலைஸ் பண்ணியிருக்கிறோம். அந்த ஃபார்முலா படி உங்களுக்கான எக்ஸாமினேஷன் நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ டைம் இருக்குது, அந்த டைமை மேனேஜ் பண்ணணும். அந்த டைமை மேனேஜ் பண்ணுற அதே சமயத்தில் நம்ம நிறைய படிக்கணும். படிக்கிறது எல்லாத்தையுமே நம்ம டெஸ்ட் எழுதணும். அந்த நம்ம ரைட் ட்ராக்ல போகிறோமா, அந்த டெஸ்ட் சரியானா அப்படிங்கிறத ட்ராக் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு மானிட்டரிங் சிஸ்டம் வேணும், ஒரு கன்சிஸ்டன்சி வேணும். அந்த விஷயத்துக்கு ஒரு டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த விஷயத்தில் உங்களுக்கு நான் 3 சப்போர்ட் பண்ணுறேன். நீங்கள் ஒன்று ஆஃப்லைனில் கிளாஸஸ் அட்டன் பண்ணலாம். அதர்வைஸ் நீங்கள் தமிழ்நாட்டின் எந்த மூலையில் இருந்தாலும் நேரடி லைவ் கிளாஸஸ், லைவ் ஆன்லைன் கிளாஸஸ் நீங்கள் அட்டன் பண்ணலாம். இந்த ரெண்டும் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற சமயத்தில் நீங்கள் அந்த கிளாஸஸ்க்கான ரெக்கார்டிங்ஸை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அந்த ரெக்கார்டிங்ஸ் வழியாக நீங்கள் விட்டு போன போர்ஷனை திரும்ப படிச்சுக்கலாம். அது எத்தனை முறை வேண்டுமானாலும் திரும்ப திரும்ப பார்த்து படிச்சுக்கலாம். இந்த 3 சப்போர்ட் உங்களுக்கு எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே இருக்குது. அந்த விஷயத்தை மட்டும் உங்களுக்கு நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிடுறேன். ஸோ கம்ப்ளீட்டாக எல்லா டாப்பிக்கும் கிளாஸஸ் இருக்குது. அண்டு அப்ஜெக்டிவ் டைப்புக்கு எம்சிக்யூ டெஸ்ட் இருக்குது. டிஸ்கிரிப்டிவ் டைப்புக்கு ரொம்ப டிஸ்கிரிப்டிவ் பேட்டர்னில் டீட்டெயில்டு டெஸ்ட் இருக்குது. ரொம்ப கிளியர் கட்டான மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி டாபிக் உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் இருக்குது. டெஸ்ட் பேப்பர் கரெக்ஷன் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பர்பஸ் கொடுத்து, ஒரு இன்டென்ஷனுடைய ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நமக்கு அந்த பேப்பர் கரெக்ஷனுக்கு ஒரு டிவைஸ் பண்ணி நம்ம பண்ணியிருக்கிறோம். அந்த விஷயம்தான், அந்த விஷயத்தின்படி தான் அந்த பேப்பர் கரெக்ஷன் சரியாக நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாத்தையும் நீங்கள் முடிவு பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ இதெல்லாம் வேணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் என்ரோல்மெண்ட் இஸ் ஓப்பன். இந்த என்ரோல்மெண்ட் நீங்கள் என்ரோல்மெண்ட் பண்ணிக்கலாம். எங்கே வேணாலும் நீங்கள் எப்போ வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிடலாம். பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது, நமக்கு நிறைய ஃபெயிலியர் ஸ்டோரிஸ் இருக்கும். உங்களுக்கு சொல்கிறதெல்லாம் நான் கடைசி 2 நிமிஷம் எடுத்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். நமக்கு நிறைய ஃபெயிலியர் ஸ்டோரிஸ் இருக்குது. சார் நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன், இவ்வளோ கஷ்டப்பட்டேன், இந்த இடத்துல இருந்து மிஸ் பண்ணி இங்கே வந்தேன், இதை மிஸ் பண்ணாமல் இருந்திருந்தேன் இன்றைக்கி நான் இந்த நிலைமையில் இருப்பேன். நமக்கு ஒவ்வொருவருக்கும் 1000 தோல்வி கதைகள் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கி நீங்கள் அதை சொன்னீங்கன்னா யாரும் காது கொடுத்து கூட கேட்க மாட்டாங்க. ஒரே ஒரு விஷயம் உங்களுக்கு நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்நாள் மந்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் தோல்வி கதைகளை இன்னொருவன் காது கொடுத்து கேட்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் வெற்றி பெற்று விடுங்கள். நீங்கள் ஜெயிச்சாதான் நீங்கள் தோற்று போன கதையவே ஒருத்தன் கேட்பான். நீங்கள் ஜெயிக்காமல் நீங்கள் தோற்று போன கதையை நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா அது வெறும் புலம்பலாக மட்டும்தான் எடுத்துக்கொள்ளப்படும். அதுவே நீங்கள் ஜெயிச்சதுக்கப்புறம் உங்கள் தோல்வி கதையை நீங்கள் சொன்னீங்கன்னா, ஆஹா எப்பேற்பட்ட மனுஷன், எங்கெல்லாம் தோற்று எவ்வளோ பெரிய உயரத்துக்கு வந்திருக்கிறார் அப்படிங்கிற பேச்சு அதே நாக்கு பேசும். அதனால் நான் திரும்ப சொல்கிறேன், உங்கள் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டியது, உங்களிடத்தில் இருக்கும் தோல்வி கதைகளை இன்னொருவன் காது கொடுத்து கேட்க வேண்டும் என்று சொன்னால் கூட நீங்கள் வெற்றி பெற்று இருக்க வேண்டும். நீங்கள் வெற்றி பெற்றால்தான் உங்கள் தோல்வி கதைகளை கேட்க இந்த சமூகம் தயாராகும். நான் இங்கெல்லாம் தோத்தண்டா, இன்னைக்கு நான் கம்பீரமாக நிற்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லணும்னு நினைக்கிறீங்கல்ல, சொல்லணும்னா ஜெயிச்சிருங்க. ஒரே ஒரு டைம் ஜெயிச்சிருங்க. ஜெயிக்கிறது கஷ்டம்தான், ஆனால் இஷ்டப்பட்டு வேலை செஞ்சால் நிச்சயமாக ஜெயிச்சிடலாம். ஒன்ஸ் அது ஜெயிச்சதுக்கப்புறம் அங்கே எதுவுமே கஷ்டம் இல்லை அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. தமிழில் ஒரு நல்ல ப்ராவர்ப் இருக்குது, பயணம் செய்ய முடிவெடுத்து விட்டால் பாதையே வழிகாட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. பயணம் செய்ய முடிவெடுத்துடணும், ஒரு சரியான கையை பிடிச்சிக்கணும், நடக்க ஆரம்பிச்சிடணும். நடக்கிறோமோ தவழ்கிறோமோ ஓடுறோமோ ஆனால் மூவ் ஆகிக்கிட்டே இருக்கணும். அப்படி மூவ் ஆகிற சமயத்தில் நிச்சயமாக நம்ம ஜெயிச்சிட முடியும் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் நீங்கள் கிளியர் கட்டாக மைண்டில் வச்சுக்கோங்க. 2, நம்ம ஸ்கூல் டேஸ்லேருந்து படித்த ஒரு கதை தான் முயல் ஆமை கதை. அந்த இடத்துல ஒரு நீதி ஒன்று சொல்லுவாங்க. சமகாலத்தில் அந்த கதையை சொல்லிட்டு சொல்கிறப்போ ஒரு நீதி ஒன்று சொல்லுவாங்க. முயலும் வெல்லும், ஆமையும் வெல்லும், ஆனால் ஒரு பொழுதும் முயலாமை வெல்லாது அப்படின்னு. முயலும் வெல்லும், ஆமையும் வெல்லும், ஆனால் ஒருபோதும் முயலாமை வெல்லாது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எனக்கு சார் நான் ஒரே ஒரு குரூப் 4 மாதிரி டெஸ்ட் இருந்தால் நான் படிச்சிருவேன் சார், ஒரே பேட்டர்னில் இருந்தால் படிச்சிருவோம் சார், குரூப் 2 மெயின்ஸ் எழுதணுமா சார், 2A மெயின்ஸ் எழுதணுமா சார், புது டாப்பிக்லாம் படிக்கணுமா சார், இது மாதிரியான கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருக்கிறப்ப அதற்கான எந்த முயற்சியும் நீங்கள் செய்யாமல் இருக்கும் சமயத்தில் நிச்சயமாக ஜெயிக்க முடியாது. அதனால தான் நம்ம போகிற போக்கில் சொல்கிற ஒரு குழந்தைங்களுக்கு சொல்கிற அதுக்கு அதை முயலும் வெல்லும், ஆமையும் வெல்லும், ஆனால் முயலாமை வெல்லாது அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ நம்ம ஒரு பெரிய இலக்குக்காக ஆசைப்பட்டோம், களத்தில் இறங்கணும், காரியம் பண்ணணும், சில இடத்துல தவறிச்சு, சில இடத்துல தோத்தோம். தப்பு இல்லை, தோல்விகள் தவறே இல்லை, விழுவது தவறல்ல, ஆனால் விழுந்து கிடப்பது தான் தவறு. அப்படியே கிடக்கிறது தப்பு. எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு அப்படிங்கிறது வள்ளுவர் சொன்னது. நிறைய யோசிச்சு தான் இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தோம். ஆனால் இன்னைக்கு ஃபீல்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அப்படி ஆயிருமா, இப்படி ஆயிருமா, ஜெயிக்க முடியாதா, தோத்துருவோமா, இந்த எக்ஸாமும் ஃபெயில் ஆயிருமா, இது வராதா, அவன் பாஸ் ஆயிடுவானா, இந்த எண்ணம் எதுவுமே வேண்டாம். எண்ணி துணிக கருமம், துணிஞ்சு தான் எண்ணி தான் வந்தீங்க உள்ள. ஆனால் இதுக்கப்புறம்
துணிந்த பின் எண்ணுவோம் என்பது. இன்னும் அதை பற்றி நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அது இழுக்குங்கிறாரு, அது கேவலம் அப்படிங்கிறாரு வள்ளுவர். அந்த விஷயத்தை வாழ்க்கை குரலாக எடுத்துக்கோங்க. எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இலக்கு அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டு உறுதியாகவும் நிறைவாகவும் மகிழ்ச்சியாகவும் இந்த பயணத்தை மேற்கொள்ளுங்க. படிக்கிறது ரொம்ப பேராசிரியர் பெரியாரதாசன் சொல்லுவார், கல் உடைக்கிறது. சில பேர் என்ன சொல்லுவாங்க, சார் படிக்கிறது கஷ்டமாக இருக்குது, கஷ்டப்பட்டு படிச்சிடணும் சார் அப்படின்னு. கஷ்டம்லாம் இல்லை. அவர் சொல்லுவார், கஷ்டப்பட்டு கல் உடைக்கலாம், கஷ்டப்பட்டு பாரம் சுமக்கலாம், கஷ்டப்பட்டு வண்டி இழுக்கலாம், கஷ்டப்பட்டு மண்ணு சுமக்கலாம். படிக்கிறத கஷ்டப்பட்டு படிக்கலாமாயா, அது இஷ்டப்பட்டு படியான்னு சொல்லுவார் மறைந்த பேராசிரியர் பெரியாரதாசன். இஷ்டப்பட்டு படிங்க, நல்லா ஆசையாக படிங்க. கற்றுக்கிற ஒவ்வொரு விஷயமும் புது விஷயம். ஒவ்வொரு நாளும் படிக்க படிக்க நீங்கள் இந்த போட்டியில் முன்னேறிக்கிட்டே இருப்பீங்க. கோ ஃபார்வர்ட், கேப்சர் த பவர் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் உங்கள் மனசில் வச்சுக்கோங்க. எங்களுடைய சரியான பயிற்சி, உங்களுடைய முழுமையான முயற்சி நிச்சயமாக உங்களை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லும். இந்த குரூப் 2 2Aல நீங்களும் ஒரு ஆஃபீஸர் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. உங்களுக்கு இதில் என்ன டவுட் இருந்தாலும் எங்கள் ஆஃபீஸ் நம்பரை கூப்பிடலாம், அவங்க உங்களுக்கு அசிஸ்ட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு டைம் கூப்பிடுங்க. சப்போஸ் அவங்களுக்கு ஏதாவது பிஸியாக இருக்கிறாங்க, ஃபோன் எடுக்க முடியலன்னா திரும்ப இன்னொரு வாட்டி கூட கூப்பிடுங்க. ஒரு வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் போடுங்க. டெஃபினட்டாக ஒரு கால் கூட மிஸ் பண்ணாமல் அவங்க உங்களுக்கு எல்லாமே ரெஸ்பான்ஸ் பண்ணிடுவாங்க. உங்களுக்கான வெற்றியை உறுதி செய்வதற்கு சிக்ஷா தன்னாலான முயற்சிகளை 100% உங்களுக்கு அளிக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.